जय जगन्नाथ बलदेव सुभद्रा महारानी करुणम, जय श्री राधा गोपाल जी करुणम, जय श्री गौरांग महाप्रभु नित्यानंद करुणम, जय श्रील रूप रघुनाथ करुणम, जय श्रीला प्रभुपाद महाराज करुणम, என் குருநாத கருணம். தொடர்ந்து நம்ம பகவத் ஸ்ரீமத் பாகவத் காண்போம். கிளாஸ் வந்தக்கூடிய அனைத்து பகவதுக்கும் முடிவான பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா. ப்ரோ உட்காரலாம் ப்ரோ. ப்ரோ நல்லா உட்காரலாம். காலம் ஓகே ஓகே பிரச்சனை பிரச்சனை ப்ரோ. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே ப்ரோ ஹரே கிருஷ்ணா ப்ரோ ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. ஸ்னேகா மாதாஜி, உஷா மாதாஜி நோக்காமா வெட்டிங்கா? ஓகே ராம். ஸ்ரீமத் பாகவதம் ஃபர்ஸ்ட் கேண்டோ, முதல் காண்டம், அத்தியாயம் 7, சாப்டர் 7, டெக்ஸ்ட் மாதாஜி 27, பதம் 27. யாருக்கு புக்கில் நீங்கள் வேதாபாஸ் வந்துக்கலாம். ஸ்ரீ பகவான் உவாச்சா. ஓகே ப்ரோ அடிஷா 1:7:27. ஸ்ரீ பகவான் உவாச்சா வித்திதம் द्रोणा पुत्रस्य ब्रह्मम् अस्तरं प्रदर्शितं नैवासौ वेद संहारं प्राण पाद उपस्थिते. श्री भगवान् उवाच विद्येदं द्रोणपुत्रस्य ब्रह्म अस्तरं प्रदर्शितं नैवासो वेद संहारं प्राणपाद उपास्थिते. प्रेम माताजी ட்ரை பண்ணுறீங்களா? இல்லை இல்லை ஸ்லோகா. ஸ்ரீ பகவான் உவாச்ச வித்யேதம் द्रोणपुत्रस्य ब्रह्मम् अस्तरं प्रदर्शितं नैवासुदेव संहारं प्राणपाद उपास्थिते. பண்ணி ப்ரோ ட்ரை பண்ணுறீங்களா? பண்ணிங்க ப்ரோ. ஸ்ரீ பகவான் உவாச்ச वेदेतं पुत्रस्य ब्रह्म अस्त्रं प्रदर्शितं नैवासो वेद संहारं प्राणपाद उपास्थिते. श्री भगवान उवाच. श्री भगवान परम पुरुष भगवान उवाच கூறினார், வேத என்னிடமிருந்து அறிந்து கொள்வாயாக. இதம் இந்த துரோண புத்திரஸ்ய துரோணனுடைய மகனின் பிரம்ம அஸ்திரம் பிரம்மாஸ்திரத்திற்கு அணு ஆயுதம் உரிய மந்திரங்கள் பிரதர்சிதம் பிரயோகித்து விட்டான். நான் இல்லை ஏவ கூட ஆசோ அவன் வேத அதை அறிவான். சம்ஹார திரும்ப பெறுவதை பிராணபாதே வாழ்வின் முடிவு உபாஸ்திதே உடனடியாக நிகழப்போகிறது. மொழிபெயர்ப்பு எல்லாரும் சொல்லுங்க.
பரமபுருஷ பகவான் கூறினார். இது துரோணருடைய மகனின் செயல் என்பதை என்னிடமிருந்து அறிந்து கொள். பிரம்மாஸ்திரத்தை, அணு ஆயுதத்தை, மந்திரங்களை அவன் ஏவியிருக்கிறான். மேலும் அந்த அஸ்திரத்தை திரும்ப பெறும் முறையை அவன் அறிந்திருக்கவில்லை. உடனடியாக நிகழப்போகும் மரணத்திற்கு அஞ்சி வேறு வழியின்றி இப்படி செய்துவிட்டார். ஸ்னேகாவதி. The Supreme Personality of Godhead said, know from me that this is the art of the son of Drona. He has thrown the hives of nuclear energy, Brahmashtra, and he does not know how to retract the black. He has helplessly done this, afraid of the imminent death. Thank you, Madhya. ये श्री भक्ति वेदांत स्वामी श्रीला प्रभुपाद महाराज पुलूर की. இந்த பிரம்மாஸ்திரம் அணு சக்தியால் திறமையாக இயக்கப்படும் நவீன அணு ஆயுதத்துக்கு ஒப்பானதாகும். அணு சக்தியானது அனைத்தையும் மொத்தமாக எரித்துவிடக்கூடியதாகும். அவ்வாறு தான் பிரம்மாஸ்திரமும் செயல்படுகிறது. அது அணு கதிர் இயக்கத்திற்கு ஒப்பான தாங்க முடியாத வெப்பத்தை விளைவிக்கிறது. அணு கொண்டு ஸ்தூலமான வகையை சேர்ந்த ஆயுதமாகும். ஆனால் பிரம்மாஸ்திரம் மந்திரங்களை உச்சரித்து ஏவப்படும் சூட்சமான ஆயுதமாகும். இவ்விரண்டிற்கும் உள்ள வேறுபாடு இதுவே. இது வேறொரு வகையான விஞ்ஞானமாகும். இத்தகைய விஞ்ஞானம் கடந்த காலத்தில் பாரத வருஷத்தில் வளர்க்கப்பட்டது. மந்திரங்களை உச்சரிப்பதெனும் இந்த சூட்சமான முறையும் கூட பௌதிகமானதே ஆகும். ஆனால் அதை நவீன காலத்து பௌதிக விஞ்ஞானிகள் இன்னும் அறியவில்லை. சூட்சமான பௌதிக விஞ்ஞானம் ஆன்மீகமானதல்ல, ஆனால் இன்னும் நுணுக்கமான ஆன்மீக முறையுடன் அதற்கு நேரடியான தொடர்பு உண்டு. மந்திரத்தை உச்சரிப்பவருக்கு ஆயுதத்தை பிரயோகிப்பதும் அதை திரும்ப பெறுவதும் தெரியும். அது பூர்ண அறிவாகும். ஆனால் சூட்சமான விஞ்ஞானத்தை உபயோகித்த துரோணாச்சாரியரின் மகனுக்கு இந்த ஆயுதத்தை திரும்ப பெறும் முறை தெரிந்திருக்கவில்லை. திடீர் மரணத்திற்கு அஞ்சி அதை அவன் பிரயோகித்து விட்டான். எனவே இப்பழக்கம் முறையற்றது என்பதுடன் தர்மத்திற்கு விரோதமானதாகும். ஒரு பிராமணரின் மகனாக அவன் அத்தனை தவறுகளை செய்திருக்கக்கூடாது. இவ்வாறு கடமையில் மிகவும் அலட்சியமாக இருந்ததற்காக அவன் பகவானாலேயே தண்டிக்கப்பட போகிறான். பதம் 28, டெக்ஸ்ட் 28. நஹி அஸ்யான்ய தமம் கிஞ்சி அஸ்தரம் பிரதவ்யாவகர்ஷணம் ஜாஷி அஸ்திர தேஜ உன்னதம் அஸ்திர ஞானே ஹி அஸ்திர தேஜசா. மொழிபெயர்ப்பு யாரும் சொல்லுங்க. ஓ அர்ஜுனா, இந்த ஆயுதத்தை மற்றொரு பிரம்மாஸ்திரத்தால் மட்டுமே செயலிழக்க செய்ய முடியும். போர்க்கலையில் நீ சாமர்த்தியம் உள்ளவன் என்பதால் உன்னுடைய சொந்த ஆயுதத்தின் சக்தியால் இந்த ஆயுதத்தின் பேரொளியை அடக்கிவிடு. விஜயமாதேவி. O Arjuna, only another Brahmastra can counteract this weapon. Since you are expert in military science, subdue this weapon's glare with the power of your own weapon. ஏசு பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீலா புல்லூர்க்கு ஜெய். அணுகுண்டுகளின் விளைவுகளை அடக்குவதற்கு எதிர் ஆயுதம் இல்லை. ஆனால் சூட்சமான விஞ்ஞானத்தினால் பிரம்மாஸ்திரத்தின் விளைவுகளை அடக்கிவிட முடியும். பழங்காலத்தில் போர்க்கலையில்
திறமை பெற்று இருந்தவர்களால் பிரம்மாஸ்திரத்தை எதிர்க்க முடிந்தது. துரோணாச்சாரியனின் மகனுக்கு அந்த ஆயுதத்தை தடுக்கும் வழி தெரியவில்லை. எனவே அர்ஜுனன் அவரது சொந்த ஆயுதத்தின் பலத்தால் அதை தடுத்து விடும்படி உத்தரவிட்டார். பதம் 29 டெக்ஸ்ட் 29. சுத உவாச்சா சுத்வா பகவதா புரோக்தாம் பல்குணா பரவீரः சப்ருஷ்ட்வா தம் பரிக்ரம்ய பிரம்மம் பிரம்மாஸ்திரம் சந்ததே. மொழிபெயர்ப்பு. ஸ்ரீ சுத கோஸ்வாமி கூறினார், பரம புருஷரிடமிருந்து இதை கேட்ட அர்ஜுனன் நீரை தொட்டு புனிதமடைந்த பின் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை வலம் வந்தார். பிறகு அவர் தமது பிரம்மாஸ்திரத்தை பிரயோகித்து மற்றதை செயலிழக்க செய்தார். படிக்கிறேன். Sri Sutta Goswami said, hearing this from the personality of Godhead, Arjuna touched water for purification, and after circumambulating Lord Sri Krishna, he cast his Brahmastra weapon to counteract the other one. Thank you. Hare Krishna. Okay. முதல் நாள் வந்திருக்கீங்க ப்ரோ, ஒரு மாதம் வந்திருக்கீங்க. வந்த எல்லாம் குண்டு அணுகுண்டு பிரம்மாஸ்திரம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா ப்ரோ. ஹரே கிருஷ்ணா. ஓகே, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு எக்ஸ்பிஷன் மங்களகரமான நாள். ஓகேவா? இன்னைக்கு என்ன இருக்குது ப்ரோ? பரணி சொல்லுங்க. ஒரு பாருங்க, எக்ஸ்பிஷன் சொன்னா பாருங்க, அது அங்கே ஏகாதசி. இன்னைக்கு என்ன 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 மாதம் ப்ரோ? புருஷோத்தம மாதம். ஒரு 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு ஓடி தான் வரும். அதில் வரக்கூடிய ஏகாதசி இஸ் வெரி வெரி ஆஸ்பிஷியஸ். அது வெட்னஸ்டேயில் பாவம் வருவது, அது ரொம்ப ரொம்ப எப்பயாச்சும் தான் வரும் ப்ரோ. தானே வரும் ப்ரோ? ஓகே ப்ரோ, எப்படிங்க? அப்போ இன்றைக்கி வந்து ரொம்ப மங்களகரமான நாள். ஓகேவா? இன்றைக்கி நம்ம எது செய்தாலும் அதுக்கு வந்து 100 மடங்கு பலன் இருக்குது. 100 மடங்கு அதோட எஃபெக்ட் இருக்குது. பலன் சொல்ல எஃபெக்ட் இருக்குது. அதனால மதி டோட்டரா ஹரே கிருஷ்ணா மதி, எது செய்தாலும் அதுக்கு 100 மடங்கு எஃபெக்ட் இருக்குது. புரியுதா நவீன் பிரபு? அது நல்லதாக இருந்தாலும் சரி, பரணி கெட்டதாக இருந்தாலும் சரி, எல்லாமே 100 மடங்கு வெட்டிக்கும் அது. ஓகே ரவி பிரபு. ஓகே, யார்கிட்ட பேசுகிறாங்க இப்போ? முதல் 26ல் 27 யார் பேசுகிறா? பகவான் பேசுகிறாரு. பகவான் யார் பிரபு? கிருஷ்ணர். ஓகே, அடுத்து பகவான் பேசுனதை இப்போ யார் திருப்பி ரிப்பீட் பண்ணுறா? இப்போ எந்த ரிஷி? எஸ், சௌனக ரிஷி. சௌனக ரிஷி யாருக்கிட்ட கேட்குறாரு? சௌனக ரிஷி யார்கிட்ட கேட்குறாரு? சுத கோஸ்வாமி. ஓகே, அதனால் வந்து திருப்பியும் ஒரு வாட்டி சொல்லிடுறேன். பரீட்சித் மகாராஜா சுத கோஸ்வாமிக்கிட்டேருந்து பாவம் கேட்குறாரு. இது முதல் லேயர். SUTA சுத கோஸ்வாமி இல்லை, சுகதேவ கோஸ்வாமி. SUKA சுகதேவ கோஸ்வாமி கேட்குறாரு. பரீட்சித் மகாராஜா சுகதேவ கோஸ்வாமி கேட்குறாரு. இதை திருப்பி ரிப்பீட் பண்ணுறாரு யார்? சுத கோஸ்வாமி. SUTA சுத கோஸ்வாமி யார் ரிப்பீட் பண்ணுறாரு? சௌனக ரிஷிக்கு ரிப்பீட் பண்ணுறாரு. சௌனக ரிஷிகள் 60,000 பேர் இருப்பாங்க. அதில் வந்து கேப்டன் வந்து சௌனக ரிஷி. ஓகே ஓகே மாதாஜி. அப்போ இப்போ வந்து என்னன்னா, சௌனக ரிஷி வந்து கேட்கும் போது சுத கோஸ்வாமி இருக்கார்ல, அந்த காட்டில் சுத கோஸ்வாமி இருக்கார். சுத கோஸ்வாமி அந்த கதை சொல்கிறாரு. இப்போ நேராக எங்கே போயிடுச்சு? நாரதரோட பாஸ்ட் டைமில் முடிஞ்சு டேரெக்டாக மகாபாரதத்துக்குள்ளே வந்துட்டாங்க. மகாபாரதத்துக்குள்ளே உள்ள டேரெக்டாக பெட்டில் ஃபீல்ட், அந்த சண்டை போகிற இடத்துக்கு வந்துட்டாங்க. அங்கே வந்து பாண்டவர்கள் கௌரவர்கள் 2 டீம். கௌரவர்கள் வந்து பார்த்திங்கன்னா 100 பேர். துரோணாச்சாரிய கேப்டன், சரி இவர் நம்ம துரியோதனன் கேப்டன். பாண்டவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யுதிஷ்டர் இருக்கிறாரு. அப்போ சண்டை போடுறது கொஞ்ச நாள் போனோடனே அந்த நடுவில் சண்டை போடுறதுக்கு அந்த ஒரு நாளில் நைட் டைமில் துரோணாச்சாரியருடைய கூட இருக்கக்கூடிய துரியோதன டீமில் இருக்கக்கூடிய துரோணாச்சாரியோட பையன் அஸ்வத்தாமன், பிராமணோட பையன், அவன் என்ன பண்ணிட்டாரு? பாண்டவர்களுடைய கேம்புக்கு போய்
பாண்டவர்களுக்கு 5 பேர் இருக்கிறாங்களா, 5 பேருக்கும் ஒருத்தருக்கும் ஒரு பசங்க இருக்கிறாங்க. அவன் 5 பேரை வந்து கேம்பில் வந்து தூங்கிட்டு இருக்கும் போதே ராத்திரி இவர் போய் என்ன பண்ணுறாரு, துரோணாச்சாரியோட பையன் அசோக் என்ன பண்ணாரு, பால் கொடுத்துட்டாரா, என்ன பண்ணுறாரு, எப்படி சாப்பிட்டாரு, கழுத்தில் கறக்க அறுத்து சாப்பிடுச்சாரு. ஓகேவா? அதாவது போர் இந்த பெட்டில் ஃபீல்டில் வந்து ஒரு இது இருக்குது, ஒரு தர்மம் இருக்குது. சூரியன் அஸ்தமான பிறகு சண்டை போடக்கூடாது. ஓகேவா? எவ்வளோ பேர் சண்டைக்காரனாலும் எல்லோரும் ஒன்றா உட்காந்து தான் சாப்பிடுவாங்க. ஓகே, வேறு கேம்ப் இருந்தாலும் சாப்பாடு இங்கேருந்து அங்கே சாப்பாடலாம் இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. சண்டை திருப்பி சூரியன் வந்து சன்ரைஸ் ஆன பிறகு திருப்பியும் சண்டை தான். ஓகேவா? அப்போ நைட் ஆன பிறகு இந்தமாரி துரோணாச்சாரியன் அவர் வந்து பிராமணா, அவர் வந்து குரு, அவரோட பையன் வந்து அவரும் வந்து பிராமணா, அவருக்கு வந்து குருவோடைய லட்சணங்கள் எல்லாமே அவருக்கு இருக்குது. ஆனால் இருந்தாலும் அவர் வந்து இந்தமாரி தவறாக இந்தமாரி வந்து 5 பசங்களுடைய கழுத்தை வந்து அறுத்து சாவடித்து அதில் தட்டில் போட்டு எடுத்து வந்து காமிக்கிறாரு. யார்கிட்ட? துரியோதனக்கிட்ட. துரியோதன் வந்து அன்ஹாப்பி, அவர் நாட் ஹாப்பிலா, அவர் சந்தோஷம் அடையல. அப்போ இதை தெரிஞ்சிட்டோன்னே பாண்டவர்கள் என்ன பண்ண, தம் பசங்களை தன் பையனை சாவடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தொடுறாங்க. கதை இப்போ போயிருக்கு, அதான் சொல்லியிருக்கேன். தொட்டும் போது இவர் துரோணாச்சாரிய பையன் அஸ்வத்தம் என்ன பண்ணுறது, ஓடுறாரு, பயந்து நேராக ஓடுறாரு. கொஞ்சம் தூரம் ஓடின பிறகு ஐயோ நம்மளுக்கு உயிர் ஆபத்து வந்துடுமே சொல்லிட்டு அவர்கிட்ட ஒரு ஆயுதம் இருக்குது. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நியூக்ளியர் பாம் மாதிரி ஒரு அணு ஆயுதம். அது வந்து பார்த்திங்கன்னா லைட், அதாவது வெளிச்சம் மாதிரி அது வந்து அவர் வந்து இது பண்ணுவார். அது வந்து என்ன பண்ணிட்டாரு, அவர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டார். ஆனால் அது எப்படி திருப்பி ஸ்டாப் பண்ணணும் அது தெரியல. அதாவது ஒரு அதாவது நீங்கள் சினிமாவில் பார்த்துருப்பீங்க, பாம் இருக்கும் பார்த்தீங்களா, டைம் குறைஞ்சே வருமே, அது எப்படி ஸ்டாப் பண்ணி தெரியாது பாருங்க. அந்த மாதிரி அவர் தட்டிட்டார் டைம் பாம்பை, அந்த நியூக்ளியர் பாம்பை. அது திருப்பி வந்து எப்படி இது பண்ண தெரியல. அப்போ அது இது பண்ணணுன்னா பகவான் கிருஷ்ணன் என்ன பண்ணுறாரு, அர்ஜுனன் சொல்கிறாரு, நீ வந்து இன்னொரு அஸ்திரத்தை விட்டாதான் அங்கே வந்து அந்த அஸ்திரத்தை வந்து பிரம்மாஸ்திரத்தை வந்து ஸ்டாப் பண்ண முடியும். ஓகேவா? ஆனால் அந்த அஸ்திரம் அதையும் தாண்டி அதுக்கப்புறம் நேராக எங்கே வரும் பிறகு வந்து அந்த கதையில் வரும். நேராக வந்து உத்தராவோட கர்ப்பைக்கு போய் அங்கே வந்து பரிசுத்த மகாராஜ் வரைக்கும் அந்த கதை போவோம். அது பிறகு பார்க்கலாம். இப்போதைக்கு என்னன்னா அர்ஜுனன் என்ன பண்ணார், உடனே வந்து அந்த பிரம்மாஸ்திரம் வந்தோடனே கிருஷ்ணர்கிட்ட பிரார்த்தனை பண்ணார். அப்போ அதை பற்றி நம்ம பார்த்தோம். அப்போ இன்றைக்கி வந்து என்னதுன்னா கிருஷ்ணர் என்ன சொல்கிறார், பகவான் என்ன சொல்கிறாருன்னா, அவர் அந்த ஆயுதத்தை விட்டார். அந்த ஆயுதம் வந்து எல்லாத்துக்கும் மரணத்தை தரப்போகுது. அது வந்து எல்லோரும் சாக போகிறீங்க, ஒரு வழியே இல்லை, அது அந்த ஆயுதத்தை இது பண்ணி தான் ஆகணும்னு சொல்கிறாரு. 28 வந்து என்ன சொல்கிறாரு, அதாவது இது வந்து ரொம்ப சக்தி வாய்ந்து சொல்கிறாரு. ஏன்னா 29 வந்து பார்த்தீங்கன்னா சுத கோஸ்வாமி என்ன சொல்கிறாருன்னா, அந்த கதையை பேசி திருப்பி என்ன ரிப்பீட் பண்ணுறாருன்னா, அதாவது அலம் வந்தார். ஓகே, அப்போ இந்தமாரி ஒரு கஷ்டமான சூழ்நிலை, ஒரு பதட்டமான சூழ்நிலையில் கிருஷ்ணரோடைய இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டு அதுவும் என்ன பண்ணுறாருன்னா கிருஷ்ணரை சுற்றி வர்றாரு. பிறகு தன்னை பியூரிஃபை பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறாரு, பகவானை பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த ஒரு அசத்தை விடுறாரு. ஓகேவா? இதுதான் இந்த 3 சுகத்தோ கதை. இதில் என்ன கிளாஸ் கொடுக்க போகிறீங்க பிரஜாமதி? இதுதான் வந்து இந்த ஸ்டோரி போட். இப்போ இந்த ஸ்டோரி வந்து 3 ஸ்டோரி இருக்குது. இது 3 கதை எப்படி வருது 3 ஸ்லோகத்தில். இதில் என்ன பேசலாம் கிருஷ்ணதேவர் வருவோம். பாகவதம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பாகவதத்தில் ஒரு விஷயம் என்னென்னா, இது வந்து கதை வடிவில் தான் போகும். பகவான் அண்ட் பகவான் பக்தர்கள் ரெண்டு கான்செப்ட் தான் இந்த பாகவதம் ஃபுல்லாக வந்து ட்ராவல் ஆகும். இப்படி ஜிக்ஸாக்ஸாக அப்படியே போயிட்டு இருக்கோம். சமயத்தில் வந்து சுகதேவ் கோஸ்வாமி பரிசுத்த மகாராஜ் பேசுகிறான்னு வரும். திடீர்னு பார்த்து 2வது லேயரில் சுத கோஸ்வாமி சவுன ரிஷி சொல்கிறாங்க வரும். அப்புறம் வந்து இந்த கதைக்குள்ளே இன்னொரு கதை ஒன்று போகும். அந்த ட்ராக் ஒன்றும் வரல, அதுக்குள்ளே போவோம். அப்போ கதை இப்படியே தான் போயிருக்கும், கதைக்குள்ளே போயிருக்கும். இப்போ இந்த ஸ்டோரி வந்து இந்த கதையை வந்து கிருஷ்ணர் வந்து இப்படி சண்டை செய்கிறாரு, அர்ஜுனன் வந்து இப்படி பண்ண போகிறாரு சொல்லி பரிசுத்த மகாராஜுக்கு சுகதேவ கோஸ்வாமி சொல்லிட்டாரு. கரெக்டாக? அப்புறம் சுகதேவ கோஸ்வாமி கிட்ட கேட்ட சுத கோஸ்வாமி திருப்பி அது சவுன ரிஷிக்கு ரிப்பீட் பண்ணுறாரு 2வது கட்டமாக. ஓகேவா? இப்போ அதை வந்து நம்ம 3வது கட்டமாக இப்போ கேட்டுட்ருக்கோம். கிளியர் ஸ்னேகமதி? புரியுதா பரணி? என்ன புரியுது பரணி? ஏதோ சொல்கிறீங்க. ஓகேவா? ஓகே, இதுதான் கதை. இப்போ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இதில் என்ன ப்ரூஃப் இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு வெளிப்படையாக நம்மளுக்கு தெரியாமல் இருக்கலாம். பட் இதுக்குள்ளே வந்து பிரபுபாதர் வந்து தன்னுடைய பொறுப்பில் ஒரு சூட்சமான விஷயத்தை வச்சுருக்கிறாரு. தட்ஸ் வாய் நம்ம சட்சங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 29 இது 27 28 27 28 வந்து பார்த்திங்கன்னா அந்த கதை என்னது என்ன நடக்குது அது அப்படியே சொல்லிக்கிறாங்க. ஆனால் 29 இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொப்பட் இல்லை, ஆனால் இதோட மொழிபெயர்ப்பில் பரமபுருஷரிடமிருந்து இதை கேட்ட அர்ஜுனன் நீரை தொட்டு புனிதமடைந்த பின்
பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே வலம் வந்தார். ஓகேவா, அவர் சுற்றி வராரு. பிறகு அவர் தமது பிரம்மாஸ்திரத்தை பிரயோகித்து மற்றதை செயலுக்கு செய்தார். ஃபர்ஸ்ட்டு நாம் வந்து இந்த போன வாரத்தோடைய அந்த கிளாஸ் அப்படியே வந்து பார்ட் 2 நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். ஓகேவா, அதாவது என்னதுன்னா, இந்த எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எந்த ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலும், இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இவங்களுக்கு என்ன சுச்சுவேஷன் இது, ஒரு பதற்றமான ஒரு எங்ஸைட்டி, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அதில் அர்ஜுனனோட முதல் செயல் என்னது, முதல் ஆக்டிவிட்டி அதை என்ன செஞ்சார்? ஸ்னேகமதி லாஸ்ட் வீக் என்ன படித்தோம்? ஆஸ்போ அவரோட அவர் வந்து திங்கிங்கில் அவர் தாட்ஸ் என்ன, முதல் பாயிண்ட் என்னது, உடனே படிச்சுட்டு வந்தோடனே பகவான். அதுதான் வந்து நம்ம வந்து ஒரு பக்தராக இருந்து நம்ம அதான் முதல் கற்றுக்கணும். ஓகேவா, லாஸ்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நம்ம பக்தன் என்ற நிலைக்கு நம்ம இருக்கணும். இந்த கதையில் வந்து பார்த்திங்கன்னா, மேலோட்டமாக நம்ம என்றைக்கும் பாகவதம் படிக்கக்கூடாது. படிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, புக்கை படிக்கிறதுல படிக்கலாம். பாகவத் என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா தத்துவ விசார். ஓகேவா, நமக்கு 2 வகையான கான்சிடரேஷன் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அப்பரண்ட் கான்சிடரேஷன், ஒன்று வந்து அப்சல்யூட் கான்சிடரேஷன். தத்துவ விசார், ஒன்று அப்பாட்ட விசார். அப்பாட்ட விசார்னா வந்து என்னது, மேலோட்டமாக அந்த கதையை வந்து அப்படியே பார்த்துட்டு போகிறது. இது அப்பாட்ட விசார். இதில் தவறு இருக்கப்போ இது தவறு இல்லை, இது நல்லது தான். ஆனால் தத்துவ விசாரம் என்னன்னா, இந்த பாகவத கதையில் இந்த ஆச்சாரிகள் இந்த சூழ்நிலையில் இங்கே அவங்க என்ன சொல்ல வராங்க, இதுக்குள்ளேருந்து நம்ம என்ன டீச்சிங்ஸ் கற்றுக்க போகிறோம், இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நேற்று கூட நான் சேர்த்து சேதம் சொல்லியிருந்தேன். அதாவது தத்துவம் தான் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா, ஸ்டோரி முக்கியம் இல்லையா பிரபு, ஸ்டோரி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் அதை விட இந்த ஸ்டோரியில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம், அதுலேருந்து நம்மளுக்கு என்ன சொல்ல வராங்க, அதில் இருக்கிற அந்த விஷயத்தை, அதுலேருந்து நம்ம எந்த விஷயத்தை எடுத்துக்கணும், எந்த விஷயம் செய்யக்கூடாது, இதை ரெண்டுத்தையும் கற்றுக்கணும். அதனால தான் நம்ம சட்சங்கம். புக்கில் வந்து அப்படியே வந்து சொல்கிறதுக்கு வீட்டில் உட்காந்து படிச்சுட்டு போயிடலாமே, கட்டலையா பிரபு? புக்கில் அப்படியே நான் அதே போட்டதை நான் அப்படியே சொல்கிறேன். மாதாஜி நீங்கள் பார்த்தீங்கன்னா இது போட்டிருக்கு, அவர் துரோணாச்சாரியோட பையன் வந்து குண்டு போட்டார், இவர் அடிக்க போகிறாரு, ஓகே ஹரே கிருஷ்ணா எல்லாம் சாப்பிட போகலாம். அதுக்கு எதுக்கு சட்சங்கம் மாதாஜி? புரிதா பண்ணிடு பிரபு? அதனால வந்து என்றைக்குமே டிஸ்கஷன் வந்து என்றைக்குமே தத்துவ விசார், என்றைக்குமே தத்துவ ரீதியாக இருக்கணும். அதில் நம்ம லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா, லாஸ்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு பக்தன் ஒரு நபர், ஒரு ஜீவாத்மா என்றைக்குமே பக்தர் என்ற நிலையில் இருந்தால் மட்டும்தான் அவங்க சேஃபான ஜோனில் இருக்கிறாங்க அர்த்தம். ஓகேவா, பக்தர் என்று வந்து 2 விஷயத்துக்கு போகக்கூடாது. நான் லாஸ்ட் வீக் சொல்லியிருந்தேன். என்னது அது? பிரஜாராணி மதே சொல்லுங்க, சொல்லுங்க சத்தமா. எஸ், தியாகி அண்ட் போகி. ஒரு பக்தன் தியாகியாகவும் இருக்கக்கூடாது, போகியாகவும் இருக்கக்கூடாது. தியாகினா எல்லாத்தையும் ரெனான்ஸ் பண்ணுறது, எல்லாத்தையும் விடுறது, எல்லாத்தையும் விடவும் கூடாது. போகி எல்லாத்தையும் அனுபவிக்கவும் கூடாது. அப்போ எப்படி இருக்கணும்னா, எல்லா விஷயத்தையும் பகவானுக்கு ஆஃபர் பண்ணணும், எல்லா விஷயத்தையும் பகவான் செயலில் ஆஃபர் பண்ணணும். எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வந்து என்ன சொல்லுவாங்க, நான் வந்து இமயமலைக்கு போகிறேன், நான் காட்டுக்குள்ளே போகிறேன், இந்த காலத்தில் முடியுமா போகிற நீ? முடியுமா? பிஎம்மில் காடு இருக்கா? உட்காரல முடியுமா? என்ன ஆகும்? முடியாது. காட்டுக்குள்ளே போய் தனியாக போய் உட்கார முடியாது. எல்லாத்தையும் அனுபவிக்க முடியுமா? நீங்கள் எல்லாத்தையும் அனுபவிச்சாலும் மாட்டிக்குவீங்க, எல்லாத்தையும் ரெனான்ஸ் பண்ணாலும் நம்ம மாட்டிக்குவோம். தட்ஸ் வாய் பக்தன் என்றைக்குமே பக்தன் நிலையில் இருக்கணும். பக்தன் நிலைனா வந்து என்னது? பக்தன் நிலைனா வந்து பார்த்தீங்கன்னா எனிதிங் இல்லை எவ்ரிதிங், எது இருந்தாலும் அதை பகவானுக்கு ஆஃபர் பண்ணணும், பகவானுக்கு கொடுக்கணும். உங்களோட டைம், உங்களோட எனர்ஜி, உங்களுடைய வாட் எவர் என்ன இருக்கோ அது பகவானுக்கு ஆஃபர் பண்ணிகிட்டே இருக்கணும் எப்போவுமே. அதனால தான் வந்து நம்ம என்ன சமைச்சாலும் பகவானுக்கு ஆஃபர் பண்ணணும். நீங்கள் எந்த துணி வாங்கினாலும் அந்த பகவான் ஆஃபர் பண்ணணும். ஞாபகம் இருக்கா? முந்தி வந்து அந்த காலத்தில் வந்து தீபாவளி துணி வாங்கினாங்கன்னா சாமிகிட்ட வச்சு பூஜை பண்ணி கொடுப்பாங்க. கட்டாலையாக ராய் வருவோ, ஏன் பண்ணுறாங்க வருவோ, லைட்டாக மஞ்சள் வைப்பாங்க. எதுக்காக? கல்யாண பத்திரிக்கை எதுக்காக வந்து மஞ்சள் நினச்சி பகவான்கிட்ட வச்சுட்டு இல்லை கடவுள்கிட்ட வச்சுட்டு வச்சு கொடுக்குறாங்க. யார் கிருஷ்ண தேவர் எதுக்கு வருவோம்? கல்யாண வாழ்க்கை நடக்கும் போது அது தெரியாது, ஆரம்பிக்கும் போது நல்லபடியாக ஆரம்பிக்கலாம். எல்லாத்தையும் பகவான் ஆஃபர் பண்ணோம். ஒரு காடி வாங்கிட்டா காடி சாவி என்ன பண்ணுறாங்க? அர்ச்சனை பண்ணுறாங்க. அப்புறம் வந்து காடி டயரில் எல்லாத்தையும் ஏற்றுறாங்க. என்னென்ன ஏற்றுறாங்க? எம்சிக்கா ஏற்றுறாங்க, வேறு என்ன ஏற்றுறாங்க வருவோம்? எல்லாமே எம்சிக்கா, வேறு என்னது என்னென்ன இருக்கோ எல்லாம் ஏற்றி ஒரு ஆஃபரிங் பண்ணுறாங்க.
நரசிங்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறாங்க. ஓகேவா? எல்லாத்தையும் ஆஃபரிங் பண்ணணும், எல்லாத்தையும் இது பண்ணணும். நம்மளோட தாட்ஸு, நம்மளோட எனர்ஜி எல்லாத்தையும் பகவான்கிட்ட கொடுத்துட்டே இருக்கணும். இதுதான் பக்தரோட இது. ஓகேவா? நேற்று நான் வந்து கிளாஸ் சைத்தன்ய சேதம் கிளாஸ் முடிஞ்ச பிறகு ஒரு மாதாஜி கேள்வி கேட்டிருந்தாங்க. அதில் நான் ஒரு ஆன்சர் சொல்லியிருந்தேன். அவங்க என்ன கேட்டாங்கன்னா, நிறைய நாலேஜ் வந்து நான் நிறைய படிச்சுக்கிட்டு இருக்கேன். எஸ் மாதாஜி, நான் நிறையா படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் வந்து இதெல்லாம் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது, ஸ்பிரிச்சுவலில் வந்து ரொம்ப எல்லாம் கஷ்டமாக இருக்குது படித்து புரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. கரெக்டாக மாமா? உங்கள் பேர் என்னது மாதாஜி? உங்கள் பேர் நேம் மமதாவதி. ஷார்ட் எப்படி கொடுவாங்க? இல்லை இனிஷியேஷன் எடுத்துருக்கீங்களா? ஓ, இனிஷியேஷன் நேம் சொல்லுங்கள். மமதாவதி. ஓகே, மமதாவதி மாதாஜி. ஓகே, ஸ்பிரிச்சுவல் நிறைய விஷயங்கள் வந்து எஸ்பெஷலி சாஸ்திரத்தெல்லாம் படித்து புரிஞ்சுக்க நாலேஜ் கஷ்டமாக இருக்கா, ஈஸியாக இருக்கா? ஏன் சொல்லுங்கள் மாதாஜி, உங்களால் சொல்லுங்கள். மாதாஜி, சாஸ்திரம் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் இஸ் அண்டர்ஸ்டாண்ட் டிஃபிகல்ட் ஆர் ஈஸி? டிஃபிகல்ட் தான் மாதாஜி. கஷ்டமாக இருக்கா? பிரணி சொன்னாங்க உங்களுக்கு ஈஸி தான் பிரபு. நம்ம பிஎம் கைங்களாச்சே பிரபா, அவனுக்கு ஈஸி. எல்லாமே விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் கண்டிப்பாக வந்து அது வந்து என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அது கஷ்டம் கிடையாது. அது வந்து ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் அது டிரான்சென்டென்டல் பிளாட்ஃபார்மில் இருக்குது, ஆன்மீக நிலையில் அந்த நாலேஜ் இருக்குது. ஓகேவா? 3 பி இருக்குது என்றைக்குமே, பகவான், பக்தி அண்ட் பக்தா. இது என்னமே ஸ்ட்ரெயிட் லைன். சாஸ்திரம் வந்து பார்த்திங்கன்னா பகவானுக்கு சமமானது தான். ஓகேவா? அப்போ சாஸ்திர நாலேஜ் டிரான்சென்டென்டல் ஆன்மீக நிலையில் இருக்குது. வழங்குதா மமதா மாதாஜி? மமிதாவா? சாரி, மாமதாவதி. ஓகே, அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாலேஜ், சாரி மாதாஜி, எனக்கு வந்து பேர் ஞாபகம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எனக்கு. அவங்க பேர் மாமதாவதி சித்ரலேகா. இது சொல்லுங்க மாதாஜி, ஏதாச்சும் ஒரு வேர்ட்ஸை பிடிக்கணும்ல. ஓகே, சித்ரா மாதாஜி. ஓகேவா? ஓகே, சித்ரா மாதாஜி அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, அப்போ நம்மளுக்கு ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் நினைப்போம். ஆக்சுவலி டிஃபிகல்ட் கிடையாது. ஓகேவா? ஏன்னா நம்மளுடைய கான்ஷியஸ்னஸ் உணர்வு வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் பிளாட்ஃபார்ம் லெவலுக்கு வரல, இல்லை நம்ம வந்து இன்னும் வந்து நம்மளை உயர்த்திக்கல. அப்போ நீ கேள்வி கேட்டாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு. ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் வந்து ஒரு ஹை லெவலுக்குன்னா அதை புரிஞ்சுக்கணுன்னா நம்மளோட சாதன பக்தி, ப்ராக்டிஸ் பண்ணுற பக்தி நம்ம அன்னாடிக்கு நம்ம செஞ்சுட்டே இருக்கணும். சாதன பக்தி என்னது பரணி? என்னது பரணி? வந்துட்டிங்களா? சாதனை பக்தி என்ன நவீன் பிரபு? சாதனை பக்தினா என்னது? ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய பக்தி, அன்னாடி ப்ராக்டிஸ் பண்ணுறது, ஜபம் பண்ணுறது, ஏஞ்சிருக்குது, காலையில் ஏஞ்சிருக்குது. பரணி நிறைய எழுதுறீங்க, ஞாபகம் வச்சுக்கணும் பரணி, எழுதுங்க. காலையில் ஏஞ்சிருக்கிறது, ஜபம் பண்ணுறது, புக்கு படிக்கிறது, வீட்டில் வேலை செய்கிறது, வீட்டில் இருக்க பகவான் ஃபோட்டோ வந்து தூசி இல்லாமல் இருக்கணும், கோயிலில் வந்து சுத்தமாக வச்சுக்கிட்டு வீட்டில் ஃபோட்டோ பார்த்தா ஃபோட்டோ தேய்ச்சா என்ன வருது? ஒரு திண்ணூர் வருது பிரபு. ஏன் நவீன் பிரபு திண்ணூர் வருது? முந்தி வந்து ஒரு காலத்தில் ஒரு இது இருந்துச்சு, ஒரு உண்மையான தெரியல, ஒரு டைப்பிங்கில் நினைக்கிறேன், எங்கள் சொந்தக்காரர் இருக்கிற ஏரியாவில் அவங்க வீட்டில் வந்து அவங்க வீடு ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஏன்னா அங்கே வந்து ஒரு 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 ஃபோட்டோ இருக்கும், ஒரு ஒரு குருவோட ஃபோட்டோ. ஓகேவா? சொல்ல வேணாம் பேர். அந்த ஃபோட்டோ இது பண்ணால் அது திண்ணு வந்துகிட்டே இருக்குன்னு சொன்னாங்க. அது உண்மையாக என்னன்னு தெரில. ஓகேவா? அப்போ நம்ம எல்லாமே நம்ம வந்து சாதனை பற்றி எல்லாமே நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். துளசி பூஜை செய்யணும், காலையில் ஏஞ்சிக்கணும், ஜபம் பண்ணணும், என்னென்ன பண்ண முடியுது தான் பண்ணணும். நீங்கள் சாதனா பக்தி சரியாக செய்ய 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 செய்யதான் நாலேஜ் வந்து உங்களுக்கு வந்து இந்த சாஸ்திரம் உங்களுக்கு அதுவே வந்து ரிவீல் பண்ணும், உங்களுக்கு அதுவே வந்து உங்களுக்கு வந்து அது வந்து உங்களுக்கு நாலேஜ் கொடுக்கும். அப்போ எந்த ப்ராக்டிஸும் பண்ணாமல் நாலேஜ் மட்டும் வேணும்னா அது வந்து கிடைக்காது. ஓகேவா? சாதாரண ஒரு என்ன சொல்கிறது, சாதாரண இல்லை, ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கோ இல்லை சாதாரண என்ன சொல்கிறது ஒரு ஸ்கூலில் ஒரு ஏதாச்சும் ஒரு கேம்பெயின்க்கோ ஏதாச்சும் நம்ம வந்து இதாகனா நம்ம ஃபிட்னஸ் இருக்கா பார்ப்பாங்க. கரெக்டாக இல்லையா பிரபு? ஃபிட்னஸ் இல்லைன்னா இப்போ கொஞ்சம் ஓரமாக இல்லைங்க பிரபுன்னு சொல்லிடுவாங்க. ஓகேவா? அதே போல் இந்த நாலேஜை எடுத்துக்கிறதுக்கு, நாலேஜை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஃபிட்னஸ் வேணும். ஃபிட்னஸ்னால் என்ன? அது நம்மளுக்கு தகுதி வேணும், அதிகாரம் வேணும். என்ன தகுதி? சாதனா பற்றி ஒழுங்காக சேருது, 4 கோட்பாடை ஃபாலோ பண்ணுறதில்ல, அதை 3 தான் ஃபாலோ பண்ணுறேன் பிரபு, 2 தான் ஃபாலோ பண்ணுறேன் பிரபு,
ஜபமாலில் வந்து ஜபம் பண்ணுறதுல வந்து அது வந்து தனியாகவே ஹரிதாஸ் தாக்கூர் இது வந்து தான் கிளாஸ் கொடுக்கணும். ஹரிதாஸ் தாக்கூர் தான் வந்து இங்கே உட்காந்து கிளாஸ் கொடுக்கணும். அந்த அளவுக்கு நாம ஜபம் வந்து அந்த அளவுக்கு வந்து அந்த கொடுமையாக வந்து போயிருக்கு. உண்மையில் பரணி ஜபம் பண்ணுறீங்களா? பார்த்தீங்களா, நோட்ஸ் எடுக்கிறீங்க, ஜபம் பண்ணுறதுலாம் எப்படி பரணி? அண்ணாடிக்கு பண்ணணும். நவீன் பிரபு பண்ணணும் பிரபு, அண்ணாடிக்கு பண்ணணும். அப்போ இந்த சாதனை பற்றி ஒழுங்காக தான் நாலேஜ் ரிவீல் ஆகும். இது எதுவுமே இல்லைன்னா இங்கே 4 மூலையில் 4 புரோபாதர் உட்காந்து கிளாஸ் கொடுத்தாலும் எப்படி நாலேஜ் கிடைக்கும்? நாலேஜ் வராது. அதாவது ஒரு நிலம் வந்திருக்கு, ஒரு நிலம் இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு தானா இருக்குது, ஒரு மண் இருக்குன்னா மண் காஞ்சி போய் இருக்கு, ஆனால் ஃப்ரெஷ்ஷாக எல்லா வகையான விதையும் எடுத்து வந்து வச்சுக்கிட்டே இருந்தால் செடி வளருமா பிரபு? நீங்கள் மரத்தை பிடிங்கி எடுத்து வந்து நட்டால் கூட மரமும் செத்து போயிடும். ஏன்னா மண்ணில் அந்த மண்ணில் வந்து தண்ணி இல்லை, அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபெர்டிலைசேஷன் அங்கே வந்து உரம் இல்லை, எதுவுமே இல்லை. அதே போல் சாதனா பக்தி வந்து அட்லீஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். 5 மணிக்கு ஏஞ்சி மங்களாரத்தி வீட்டில் பண்ண முடியலனாலும் அட்லீஸ்ட் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாச்சு ஏஞ்சி அட்லீஸ்ட் ஒரு துளசி பூஜையாச்சும் ஆரம்பிக்கணும். ஓகேவா? துளசி பூஜை முடியலனாலும் சரி, அதுக்கப்புறம் ஏஞ்சி குளிச்சு ஒரு குரு பூஜை ஆரம்பிக்கணும். அங்கே சூரியன் வந்து கத்துற வரைக்கும் நம்ம வந்து தூங்கிடக்கூடாது. ஓகே, ஒரு நாள் தூங்கிட்டீங்க ப்ரோ, ஓகே எக்ஸ்கியூஸ்லாம், ஏன்னா பகவான் கருணை வாய்ந்துடாச்சே, என் மகாபுரோ கருணை அவதாரம் தானே பிரபு, நவீன் ப்ரோ கட்டுதுனே, அவரை கருணை கொடுத்துட்டே இருக்காரு மூட்டையா. அப்போ நம்ம என்ன பண்ணோம், அந்த கருணையை வாங்கிட்டு சரி ஒரு நாள் தூங்கிட்டோம், மறுநாளாச்சும் நம்ம ஏஞ்சிக்கணும், லீவ் நாளாச்சும் கொஞ்சம் ஏஞ்சிக்கணும். நம்ம சாதனா பக்தி ரொம்ப ரொம்ப முக்கியம். சாதனா பக்தி ஒழுங்காக பண்ணுறோமா இல்லையான்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு செக்கிங் லிஸ்ட்டில் வச்சு நான் ஒரு சிம்பிளாக சொல்கிறேன். நம்ம எப்படி நம்ம செக் பண்ணிக்கிறோம், உண்மையாக சாதனா பக்தி செய்கிறோமா இல்லையான்னு எப்படி செக் பண்ணுறது? ஒழுங்காக செய்கிறோமா இல்லையா எப்படி செக் பண்ணுறது? என்ன சொல்லி வருவோம் அவங்க பேர் சித்திரலேகா சித்ராவை சொல்லுங்கள், எப்படி செக் பண்ணுறது? சாதனா பக்தி இன்னும் சாதனா பக்தி வந்துச்சு ப்ராக்டிஸ் பண்ணுறது பக்தி, அண்டர்ஸ்டாண்ட்? வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது, சாண்டிங் பண்ணுறது, எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணுறது. ஓகேவா? இது இந்த சாதனை பற்றி நம்ம ஒழுங்காக செய்கிறோமா இல்லையான்னு சொல்லி நம்ம எப்படி செக் பண்ணலாம்? சாண்டிங் அதெல்லாம் தவிர்த்து வேறு எங்கே செக் பண்ணலாம்? ஐயோ நம்ம ஒழுங்காக பக்தி பண்ணுறோமா இல்லையா எப்படி செக் பண்ணுறது? கிருஷ்ணா இவரு சொல்லுங்கள். உங்களுக்கு மாதத்தில் 30 நாள் இருக்கா, 30 டே இருக்கா மந்த்லி? இது வந்து மினிமமாக சொல்கிறது. ஓகேவா? மினிமமாக இந்த மாதத்தில் ஒரு வாட்டியாச்சும் மணி பிடிச்சி, அதாவது வீட்டில் இருக்கிற அந்த மணி இருக்குல்ல, அதை பிடிச்சி ஒரு நாளாச்சும் ஆர்த்தி போடணும். அது அந்த மணி வந்து அந்த ஒரு மாதம் ஒரு வாட்டி கூட பிடிக்கலன்னு வச்சிங்களேன், சாதனா பக்தி என்ற அந்த போட் இருக்குல்ல, அதில் பாறாங்கல் தூக்கி போகிற அளவுக்கு இவ்வளோ பெரிய ஹோல் இருக்குன்னு அர்த்தம், இவ்வளோ பெரிய வாட்டர் இருக்குன்னு அர்த்தம். சிம்பிள் மினிமமாக இது. ஒரு மாதத்தில் ஒரு நாள் கூட நம்ம ஆர்த்தியே போடலைன்னா நம்ம சாதனா பக்தி என்ன மதஜி? சித்ரா மதஜி பெரிய ஹோல் இருக்குது, புரியுதா? தட்ஸ் வை இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சாதனா பக்தி வெரி இம்பார்ட்டன்ட். சாதனா பக்தி ஒழுங்காக இருந்தால் தான் நாலேஜ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். நாலேஜ் இருந்தால் தான் நம்ம வந்து பக்த என்ற நிலையில் இருக்கவே முடியும், எப்பவுமே பக்தனாக இருக்க முடியும். ஓகேவா? சாதனா பக்தி ஒழுங்காக இல்லைன்னா நீங்கள் எவ்வளோ மூட்டையாக கிளாஸை கேட்டாலும் அது ஒர்க் அவுட் ஆகாது. ஓகேவா? நிறைய பேர் வந்து பிஸ்னஸ் செய்யணும்னு ஆசைப்படுவாங்க. இந்த யூடியூப்பில் நிறைய இந்த மோட்டிவேஷனோட அந்த வீடியோலாம் பார்த்துட்டு உணர்ச்சி வசப்பட்டு நாளையிலேருந்து நான் மாட்டை பண்ண வைக்க போகிறேன் பிரபு. அப்படி போனால் என்ன ஆகும்? ஒரு வருஷம் நீங்கள் மாட்டு சாணி அழிஇருக்கணும், மாட்டு பண்ணையில் வேலை செய்யணும், அதை ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நீங்கள் தனியாக மாட்டு பண்ண வைக்க முடியும். உதாரணத்துக்கு சொல்கிறேன், நீங்கள் சும்மா மோட்டிவேஷனாக எல்லாம் கேட்டுட்டு அங்கே நீங்கள் பிறக்கும்போது நம்ம ஏரியா பிறந்துக்கலாம், சாகும்போது பணக்காரனா சாகணும், இதெல்லாம் கேட்டு நேராக போயிட்டு திடீர்னு ஒரு வேலை விட்டுட்டு போய் பிஸ்னஸ் ஆரம்பிச்சு என்ன ஆகும்? என்ன கிருஷ்ணகிரி வருவோம்? நீங்கள் பிஸ்னஸ் சொல்லுங்கள் வருவோம் என்ன வருவோம்? ஒன்றுமே இப்படி எல்லாம் ஃப்ளாப் ஆகிடும். என்றைக்கே ப்ராக்டிஸ் தேவை. அதே போல் பகவான் நாலேஜ் இஸ் வெரி ஹை கிளாஸ். பகவானுடைய விஷயங்கள் ரொம்ப உயர்தரமானது. அதுக்கு நம்மளுக்கு அதிகாரம் இருக்கா கேட்டால் நம்மளுக்கு அதிகாரம் இல்லை, நம்மளுக்கு எந்த வகையும் குவாலிஃபிகேஷன் இல்லை. நம்ம குவாலிஃபிகேஷன் வரணும்னா சாதனை பற்றி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ ஏன் ப்ரோ ஒரு வெரி ஹை கிளாஸ் ஃபிலோசஃபிலாம் ஏன் ப்ரோ எல்லாம் பேசுகிறாங்க, நீங்களே ஏன் ப்ரோ பேசுகிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். எதுக்காக நம்ம பேசுகிறோம்? நம்ம அதான் பகவான் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இஸ் அமிர்தம், இஸ் ஹனி மாதிரி. இப்போ அந்த தேனை வந்து நம்ம உள்ளுக்குள்ளே போய் சாப்பிடணும். அது இப்போ தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதோட டேஸ்ட் கிடைக்கும் பக்தியில். அட்லீஸ்ட் நம்ம வந்து அதுக்குள்ளே ஃபுல் டேஸ்ட்டை நம்ம வந்து டேஸ்ட் பண்ண முடியலனாலும் அட்லீஸ்ட் வந்து அந்த பாட்டில் ஓரத்தில் இருக்கிறதாச்சும் நம்ம டேஸ்ட் பண்ணணும்.
அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சும் நம்ம அதை கேட்கணும். நிறைய பேர் நான் சைத்தன்ய சரிதாமிரதாஸ் கிளாஸ் ஆரம்பிக்கும் போது நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க, வாய் பிரபு நீங்கள் ஆரம்பிச்சீங்க சைத்தன்ய, ஒன்றும் யாருக்குமே பகவத்கீதையே புரியல, ஒன்று இதே ஒன்று புரியல, எதுக்கு நீங்கள் ஆரம்பிச்சிங்க? நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க. சரி, நான் இப்போ ஆரம்பிக்கல. எப்போ ஆரம்பிக்கலாம்? எப்போ ஆரம்பிக்கலாம்? பகவத்கீதை புரிஞ்ச பிறகு. பகவத் எப்போ புரியும்? ஒரு நேரத்துலையும் நம்ம பகவத்கீதையை 5 வாட்டி படித்தாச்சு, 3 வாட்டி படித்தாச்சு. பக்தி சாஸ்திரி வேறு இதில் இருக்குது, எல்லா சாஸ்திரியும் ஓடுது, ஆனால் பக்தி தான் வரமாட்டுது. ஓகேவா? அப்போ இதெல்லாம் எப்போ ஆரம்பிக்குது? அட்லீஸ்ட் நம்ம இதை பேசி டிஸ்கஸ் பண்ணாதான் நம்மளுக்கு அட்லீஸ்ட் நம்மளுடைய பக்தியோடைய சாதனை பற்றி கொஞ்சம் ஒரு ஸ்டெப் முன்னுக்கு நம்ம போகும். அதனால் சாதனா பக்தி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? சாதன பக்தி இருந்தால் தான் நம்ம நாலேஜ் கிடைக்கும். நாலேஜ் இருந்தால் தான் நம்ம எப்பவுமே சஸ்டெயினாக பக்தர் என்ற நிலையில் இருக்க முடியும். வெறும் நாலேஜ் மட்டும் வச்சுக்கிட்டு இருந்தால் முடியாது. நாலேஜோடு சேர்த்து நம்மளோட உழைப்பு தேவை. நீங்கள் தாமோதர லீலையில் யசோதா அம்மா வந்து பகவான் கிருஷ்ணர் கட்டா இல்லையா? ரைட் பண்ணுறாங்களா இல்லையா? ஆனால் எத்தனை இன்ச்சு பத்தலை? 2 இன்ச்சு பத்தலை. 2 இன்ச்சுக்கு என்ன அர்த்தம் நவீன் பிரபு? மர்கையா, ஒன்று பகவானோட கருணை, ஒன்று யசோதா அம்மாவோட முயற்சி, எஃபர்ட். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அங்கே பகவான் சொல்லிக் கொடுக்குறாரு. அங்கே பகவான் கருணை 1% இருந்தாலும் 1% வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட முயற்சி இருக்கணும். அந்த முயற்சிக்கு தான் வந்து அந்த 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 எஃபர்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா சாதனா பக்தி. ஒன்றுமே பண்ணல, ஆனால் கிளாஸ் கேட்குறோம், மாராஜ் குரு மாஸ் வந்தாருன்னா இல்லை யாரோ சனேஷ் வந்தாருன்னா அங்கே ஒரு லெவலில் அங்கே ஒரு ஆக்டிங் பண்ணுறோம், போதுமா? இஸ் அ டூப்ளிசிட்டி. மகாராஜ் வராங்க, சாதனா மகாராஜோ இல்லை யாரோ வராங்க, அங்கே வந்து நம்ம டிவோட்டி மாதிரி போஸ்ட் பண்ணுறோம், டிவோட்டி மாதிரி நம்மளை காட்டிக்கிறோன்னா, ஆனால் சாதனை பற்றி சரியா இல்லைன்னா நாலேஜே வராது. நாலேஜ் அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த நாலேஜ் உண்மையிலே நம்மளுக்கு உள்ளுக்குள் வராது. ஞானம் அண்ட் விஞ்ஞானத்துக்கு என்ன டிஃப்ரெண்ட்? ஞானம் அண்ட் விஞ்ஞானத்துக்கு என்ன டிஃப்ரெண்ட்? சித்ரா மாதிரி சும்மா சொல்லுங்க மாதிரி, இது ஜாலியாக பேசலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஞானம் வந்து பார்த்தீங்கன்னா நாலேஜ், இது ஞானம் இங்கே மட்டும் தான் இருக்கும், இங்கே மட்டும் தான் கேட்கறதுல இங்கே மட்டும் தான் இருக்கும் ஞானம், நாலேஜ். விஞ்ஞானம்னா ரியலைசேஷன், இங்கே உள்ளது இங்கே கீழே இறங்கி இங்கே வரணும். நான் பலவாட்டி சொல்லியிருக்கேன், இங்கே உள்ள நாலேஜ் இங்கேயே இருந்துச்சுன்னா நம்ம ஃபோல்ட் ஆன் ஆகிறதுக்கு, கிருஷ்ணன் பற்றி விட்டுட்டு போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சௌபரி முனி 60,000 வருஷம் 60,000 இயர்ஸ் வந்து அவர் வந்து மெடிடேஷன் பண்ணார். அவர் நாலேஜ் இல்லையா? அவர் ஞானம் இல்லையா பிரபு? ஞானம் இருக்கிறனால தான் 60,000 வருஷம் தண்ணிக்குள்ளே வந்து இது பண்ணுறாரு. ஆனால் அவருக்கு ரியலைசேஷன் இல்லை. அதனால தான் 2 மீனை பார்த்தோன்னா அவருக்கு வந்து என்ன ஆகிடுச்சு, திருப்பி நான் வந்து திருப்பி கல்யாணம் பண்ணணும், திருப்பி நான் வந்து மெட்டீரியல் லைஃப்பில் போகணும்னு சொல்லி அந்த மாரி அவர் போயிட்டார். அப்போ பிறகு அவர் ரிலேஷன் வந்த பிறகு தான் திருப்பி அவர் என்ன பண்ணார், அந்த திருப்பி வந்து பகவான் நோக்கி அவர் டவுன் பண்ணார். அதனால தான் வந்து வெறும் ஞானம் மட்டும் இருந்தால் பத்தாது, ஞானத்தோடு சேர்த்து ரியலைசேஷன் இருக்கணும். அதனால புரோபாதர் முதல் எழுதும் போது ஒரு புஸ்தகம் வந்து என்னது, சயின்ஸ் ஆஃப் செல்ஃப் ரியலைசேஷன், தன்னை அறியும் விஞ்ஞானம், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அது. ஓகே, அப்போ நம்ம பக்தர் என்ற நிலைக்கு வர முடியாத காரணம் வந்து என்னது? பிகாஸ் நம்ம வந்து பகவானை மறந்துட்டோம். ஓகேவா? ஏன் நம்ம பகவானை மறந்துட்டோம்? நம்ம வந்து பந்தப்பட்ட ஜீவாத்மாவாக நம்ம ஆகிட்டோங்க. 3 குணங்களால் நம்மளுக்கு வந்து 3 குணங்கள், சாத்விக, ராஜோ அண்ட் தமோ குணம். அந்த 3 குணம் என்ன பண்ணிச்சு, நம்மளை வந்து இங்கே ஃபுல்லாக வந்து நம்மளை வந்து டொமினேட் பண்ணிடுச்சு, முழுக்க மேலே ஆதிக்கம் செலுத்திடுச்சு. இந்த 3 குணத்தோட ஆதிக்கத்தினால என்ன ஆகுது, நம்ம வந்து பகவானை முழுக்க மறந்துட்டோம். ஓகேவா? இங்கே ஒரு ஸ்லோகம் இருக்கும், என்னது ஒரு ஸ்லோகம், கிருஷ்ண புலி செய்திவா அனாதி பைர்முக்கா, கிருஷ்ண புலி செய்ஜீவா அனாதி பைர்முக்கா. அதாவது வந்து அனாதினா பிகினிலேஸ், எப்போ நம்ம பகவானை மறந்தோன்னு சொல்லி நம்மளுக்கே தெரியாது, எந்த டைமில் மறந்தோன்னு நம்மளுக்கு தெரியாது. ஓகேவா? ஆனால் நம்மளோட ஒரே கோல் வந்து என்ன, திருப்பி பகவான்கிட்ட நம்ம போகணும். இங்கே வேறு வேலை செய்யறதுக்கு நம்ம வரல, நம்ம மனுஷனாக பூமிக்கு வந்திருக்கிறோம், நம்ம பூமியில் பிறந்திருக்கோம். இல்லை ஒரே கோல் வந்து என்னது, நம்மளுக்கு இங்கே ஃபேமிலி லைஃப் இருக்கலாம், நம்மளுக்கு வந்து எந்த லைஃப் வேணால் இருக்கலாம். ஆனால் நம்மளோட அல்டிமேட் கோல் வந்து என்னது, திருப்பியும் நம்ம வந்து ஒரு நாள் வந்து நம்மளுக்கு சாவு வரப்போகுது, இறப்பு வரப்போகுது. கரெக்டாக இல்லையா? சித்தா வந்து கரெக்டாக இல்லையா? அந்த டேட் நம்மளுக்கு அந்த டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்களே கிருஷ்ணகிரி வருவோம், என்ன வருஷம், எந்த மாதம், எந்த டேட்டு, எத்தனை மணிக்கு ஃபிக்ஸ் ஆகி அது நம்மளுக்கு நோக்கி கிட்ட வந்துகிட்டே தான் இருக்கும். ஓகேவா? அப்போ அதுக்குள்ளே நம்ம வந்து இங்கே வந்து ரெடி ஆகிக்கணும்.
ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், பகவானை மறந்து நம்மளோட பகவானுக்கு வந்து கோலம் வந்து பகவானுக்கு செய்ய வேண்டிய ஆக்டிவிட்டியை மறந்து எல்லா வகையான ஆக்டிவிட்டியும் மறந்துட்டு எந்த மாதிரி இருக்கோம், நம்ம மிருகத்தை போல மிருகம் மாதிரி நம்ம வந்து இங்கே வந்து உலகத்தில் வந்து செயல்பட்டு இருக்கிறோம். ஓகேவா? அப்போ ஜீவே சொர்புஹாய் நித்தியரே கிருஷ்ணதாஸ். ஆமாம் பிரபு, இந்த ஸ்லோகம் கேட்டு கேட்டு எனக்கு காதில் பிடிச்சி போச்சு பிரபு. கிருஷ்ணனோட சேவகன், கிருஷ்ணனோட சேவகன், கிருஷ்ணனோட சேவை. ஏன் இது காதில் பிடிச்சி போனாலும் ஏன் இதுக்கு எத்தனை ஏன் இதை சொல்கிறாங்க? யூ நாட் திஸ் பாடி, யூ த ஆத்மா. பிரபு நீங்கள் உட்காரு, நானே கிளாஸ் கொடுப்பேன் இதை பற்றி. அந்தளவுக்கு நம்மளுக்கு எல்லா விஷயம் நம்மளுக்கு தெரியலாம். ஆனால் எதுக்காக சில புரோபாதம் எல்லா இடத்துலையும் இதை வந்து பொப்பட்டில் எல்லா விஷயத்தையும் ஏன் சொல்லிகிட்டே இருக்காரு? பிகாஸ் நம்ம இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம இந்த விஷயத்தை ஆழமாக தெரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு இதில் உண்மையிலே வந்து ரியலைசேஷன் வந்து கேட்டால் இல்லை. இது வெறும் என்னவா இருக்குது, சித்திரங்கள் என்னவா இருக்குது, வெறும் நாலேஜாக மட்டும்தான் இருக்குது. அது ரியலைசேஷனில் வரல. அது இங்கேருந்து இங்கே இறங்கி வரணும். இங்கே உள்ள விஷயம் இங்கே இறங்கி வந்தால் தான் அது வந்து ஐ எம் நாட் திஸ் பாடி, ஐ எம் த சோல். நான் இந்த உடம்புல நான் ஆத்மான்னு அப்போ தான் புரியும். அப்போ தான் பக்தனுடைய நிலைக்கு வர முடியும். அதுக்காக தான் சாதனா பக்தி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த சாதனா பக்தி இருக்கிற டைமில் தான் நம்ம வந்து இனிஷியேஷன் இதெல்லாம் வாங்குகிறோம். இனிஷியேஷன் வாங்கும் போது நம்ம முக்கியமாக நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் வந்து என்னது, அந்த குரு இருக்கிறாரா அந்த டைமில் அந்த குருக்கிட்ட முழு சரணாகதி அடையணும். முழு சரணாகதி வந்து பார்த்திங்கன்னா 6 வகையான சரணாகதி இருக்குது. ஆணுகுலேஷ சங்கல்பம், பிரதிகுலேஷ பிரஜனம், ரக்ஷஸ்யா, இது விஸ்வாசோ, கோப்துதே வரணம் ததா கார்பண்யா. 6 விஷயங்கள் இருக்குது. ஆணுக்குள்ளே சங்கல்பம் நம்மளுக்கு கிருஷ்ண பக்திக்கு தேவையான விஷயங்களை அக்செப்ட் பண்ணிக்கிறது. ஓகேவா? சாண்டிங் பண்ணுறது, என்னென்ன விஷயங்களை செய்யணும் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கணும். பிரதிகுலேஷ வர்ஜனம்னா கிருஷ்ண பக்திக்கு தேவையில்லாத விஷயத்தை விட்டுடணும். என்னென்ன விஷயம் தேவையில்லை இதெல்லாம் விட்டுடணும். ரக்ஷஸ்யனா பகவான் என்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவார், எப்போவுமே எனக்கு ப்ரொடெக்ட் பண்ணுவார். விஸ்வாசம்னா நம்பிக்கை, முழு நம்பிக்கை இருக்கணும். கண்டிப்பாக இந்த கிருஷ்ண பக்தியில் நான் இருக்கிறேன், கண்டிப்பாக என் லைஃப் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும் அப்படின்னு நம்பிக்கை இருக்கணும். கோப்துருதவே வரணம் ததா, பகவான் எப்போதும் என்னை கைட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. 5வது கார்பண்யா, ஹியூமிலிட்டி, ஹம்பிள்னஸ், பணிவு, எப்போயுமே பணிவோடு இருக்கணும். இந்த 6 எப்போதும் இதான் இதான் சரணாகதி. சனாதன கோஸ்வாமி ஹரிபக்தி விலாசத்தில் வந்து சொல்கிறார் அவர். புரியுதா? ஆனால் தீட்சையை வாங்கும் போதோ இல்லை கிருஷ்ண பக்தி ஆரம்பத்தில் இருக்கும் போதோ நம்ம என்ன பண்ணோம், ஸ்டார்டிங்கில் 2 சரணாகதிக்குள்ளே நம்ம வரணும். ஆணுக்குரிய சங்கல்பம், பிரதிகுலேஷ பிரஜனம். ஓகேவா? இந்த 2த்துக்கு முன்னாடி என்ன இருக்குன்னா இந்த 6வது இருக்க ஹம்பிள்னஸ், இந்த பணிவு, பிறகு அதோட ப்ளஸ் ஆணுக்குரிய சங்கல்பம், பிரதிகுலேஷ பிரஜனம். எந்தெந்த விஷயங்கள் தேவையோ அதெல்லாம் எடுத்துக்கணும், எந்தெந்த விஷயங்கள் தேவையோ அதெல்லாம் விட்டுணும். இதான் முதல் சரணாகதி. நிறைய இடத்துல வந்து சரண டு கிருஷ்ணா, சரண டு கிருஷ்ணா, கிருஷ்ணன் சரணாடிங்க சரணாடிங்க. அந்த சரணாகதி எப்படி அடையணும், அதோட ப்ராக்டிக்கலை எப்படி அப்ளை பண்ணணும்னா இந்த 2 ஆக்டிவிட்டியும் ஃபாலோ பண்ணணும். வந்து கிருஷ்ணருக்கு தேவையான விஷயத்த நான் ஏற்றுக்கிட்டேன்னா எல்லாத்தையும். நிறைய பேர் ஏற்றுக்கிறது இல்லை. ஈவன் பக்தராக இருந்தாலும் நிறைய விஷயத்தை அவங்க நிறைய பேர் ஏற்றுக்கிறது கிடையாது. நிறைய விஷயத்துக்கு வந்து சாஸ்திரம் சொல்லுவோம், ஆமாம் பிரபு இப்போ சொல்லிக்காரு பிரபு, இந்த காலத்தில் வந்து ப்ராக்டிக்கலாக யூஸிங்க பிரபு அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. அதே போல் கிருஷ்ண பக்திக்கு தேவையில்லாத விஷயத்தை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம மனசாட்சிக்கு தெரியுமா இல்லை? சித்ரா மாதாஜி நம்ம மனசாட்சி சித்ரா தானே மாதாஜி? ஓ மிக்ஸா, ஓகே. நம்மளோட மனசுக்கு தெரியுமா இல்லையா? நம்மளுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், என்ன ஆக்டிவிட்டி பண்ணுறோம், இது எல்லாம் நம்ம மனசு தெரியும். இதே நம்மளோட எனி ராங் திங் நம்மளோட ஆக்டிவிட்டியில் இருக்குது, நம்மளோட ஆட்டிடியூட்டில் இருக்குன்னா அது எல்லாத்தையும் கிவ் அப் பண்ணணும், எல்லாத்தையும் விட்டுடணும். அதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். இதுதான் சரணாகதி. இதான் 2 சரணாகதி தான் ஃபர்ஸ்ட்டு. இதில் நம்ம வராமல் கிருபா குரு, கருணை கொடு பகவானே, கருணை கொடு, ஜெய ஜெகநாத, கருணை கொடு கருணை எப்படி கொடுப்பாரு? அவர் கருணை கொடுக்குறது எப்படி? இந்த சாஸ்திரம்லாம் கொடுக்குறாரு. இதை விட்டுடு, இதை செய்யாத, இதை விட்டுடு, இதை செய்யாத கொடுக்குறாரு. அப்போ இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம திருப்பி நம்ம கிவ் அப் பண்ணலைன்னா, சில விஷயம் நம்ம விடலைன்னா எப்படி அவர் என்ன பண்ண முடியும்? நீங்கள் ஒரு போட் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு ஒருத்தவங்க ஒரு ஜூஸ் ஊற்றுறாங்க, இல்லை மில்க் ஊற்றுறாங்க, உங்கள் போட்டு ஓட்டையாக இருக்குது, ஒரு ஹோலாக இருக்குன்னா எப்படி நீங்கள் அந்த மில்க்கை நீங்கள் ஹோல்ட் பண்ண முடியும்? கேன் மதி கேனாட். அதே போல் பகவான் மனசு கொடுக்குறாரு, ஊற்றிக்கிட்டே இருக்கிறாரு, அண்ணாடி கொடுக்குறாரு, எல்லாத்தையும் கொடுத்துட்டே இருக்கிறாரு. ஐநாவது மூலியமாக கொடுக்குறாரு, சாஸ்திரம் மூலியமாக கொடுக்குறாரு, எல்லாத்தையும் கொடுக்குறாரு. ஆனால் நம்மளை போட்டு எப்படி இருக்குது பரணி? ஹோலாக இருக்கா? எத்தனை ஹோல் இருக்கு? பல ஓட்டைகள் இருக்கா? தட்ஸ் வாய் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மெர்சியை ரிசீவ் பண்ணுறதுக்கு நம்ம தகுதி வளர்த்துக்கணும். அதனால் எப்போவுமே பக்தர் என்ற நிலையில் எப்போவுமே நம்ம டிவோட்டி என்ற பொசிஷன்லேயே எப்போவுமே இருக்கணும், டிவோட்டியாகவே தான் இருக்கணும்.
வெளியில் போனால் அப்படி மாறிடுது. டெம்பிளுக்கு வந்து இப்படி மாறிடுது. சொந்தக்காரன் இருந்தால் ஒரு மாதிரி, சொந்தக்காரன் இல்லைன்னா ஒரு மாதிரி, பகவான் எனக்கு கூட்டம் இருந்தால் ஒரு மாதிரி, பகவான் கூட்டம் இல்லைன்னா ஒரு மாதிரி, எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கணும். அதுதான் பக்தன். பக்தன் என்ற நிலைக்கு வர்றது சும்மா சாதாரணம் இல்லை, எப்போவுமே பக்தனாக இருக்கணும். நீங்கள் சிங் பார்த்துருக்கீங்களா? சிங் இருக்காங்களே, அவன் தலையில் தேப்பம் கட்டுவாங்களே, அவங்க தேப்பம் கட்டுறதுக்கு வைக்கப்படுறாங்களா பிரபு? பார்ப்பாங்கல்ல. நம்ம ஹரே கிருஷ்ணன் சொல்கிறதுக்கு வைக்கப்படுறோம். கடலையே பிரபு பிரபு திலக்கு வைக்கப்படுறல. அது ஒரு மாதிரியா அப்படியே என்னமோ நம்ம வந்து இந்த என்ன சொல்லுவாங்க தெரியுது சார், நம்ம ரொம்ப தீவிரவாதி மாரி. ஐயோ சொன்ன எல்லாம் இது பண்ணுவோம். ஐயோ அதாவது எப்படின்னா, என் கூட்டாளியோட மனசு, என் பக்கத்து வீட்டுக்காரங்க மனசு, என் சொந்தக்கார மனசு, இவங்க மனசெல்லாம் வந்து நல்லா இருக்கணும் பிரபு. கிருஷ்ணர் மனசும் புறவா மனசு எப்படி போனாலும் பரவாயில்ல, ஏன்னா அவங்க மனசு நல்லா இருந்தால் தான் நான் நல்லா இருக்க முடியும். நம்ம என்ன பண்ணுறோம், சொந்தக்காரங்க, கூட்டாளி, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸு, இவனுக்காக என்ன பண்ணுறோம், நம்மளோட அடையாளத்தை மாற்றிக்கிறோம். நம்ம அடையாளத்தை அப்படியே வந்து அழிச்சிடுறோம். நம்ம ஹரிகிருஷ்ணாவே இல்லை, அப்போ எப்படி வேற ஒரு நபராக அப்படியே மாறிடுறோம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சாதனா பக்தியோட வீக்னஸ். இதுக்கு பேர் ஒன்று இருக்குது, என்னது அது? இல்லை, இது மனசில் இருக்க அழுக்கு. இது என்னது? அனார்த்தம். இந்த அனார்த்தத்துக்கு ஒரு பேர் இருக்கு, என்னது? நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அது என்ன சொன்னீங்க? நோ 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 மனசு வந்து மனசு சில விஷயத்தில் வந்து அப்படியே வந்து பயப்படுது. சில விஷயம் சொல்கிறதுக்கு திலக்கு போட்டால் திலக்கு அழைச்சிடணும். அப்புறம் வந்து ஹரிகிருஷ்ணா சொன்னால் நம்ம வந்து இது பண்ணிடணும், வேணாம் சொல்லக்கூடாது, நம்ம ஹரிகிருஷ்ணன் சொல்லக்கூடாது. இது என்ன? இது என்ன அழுக்கு? அனார்த்தம் நிறையா இருக்குது. அது லிஸ்ட்டு போட்டிருக்கேன் நான் ஏற்கனவே. கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஃபுல்லாக அந்த கிளாஸ் பேசியிருக்கோம் நம்ம. என்ன அழுக்கு இது பார்த்தீங்களா பிரபு? யாருக்கும் தெரியல. எழுதி வச்சுங்களா? நீங்கள் எழுதி வைக்கல. ஸ்னேகம் வந்துச்சு. அனார்த்தா இஸ் ஜெனரல் ஆன்சர் வந்துச்சு. வாட் இஸ் இந்த அனார்த்தோட பர்டிகுலர் நேம் என்னது? எஸ், மாதா கை தட்டுக்கணுங்க. ஹிருதய துர்பல்யா. ஹிருதய துர்பல்யனா வீக்னஸ் ஆஃப் ஹார்ட். மனசு வந்து இன்னும் வந்து என்ன சொல்கிறது, பக்குவம் அடையல. மனசு பக்குவமாக இருந்தால் தான் நம்ம எப்போவுமே பக்த நிலையில் இருக்க முடியும். அந்த மனசை பக்குவம் ஆக்குறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா சாதனா பற்றி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? சாதனை பற்றி செய்ய தான் நாலேஜ் உள்ளுக்குள்ளே வரும். நாலேஜ் உள்ளுக்குள்ளே வந்தால் தான் நம்ம மனசு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிருஷ்ண பக்தியில் ஃபேத் வந்து ஸ்ட்ராங்காக ஆகும், திருட விருதா ஸ்ட்ராங்காக ஆகும். அப்போ எது வந்தாலும் பார்த்துக்கலாம். எது இருந்தாலும் நான் வந்து ஹரிகிருஷ்ணா, நான் வந்து ஹரிகிருஷ்ணன் டிவோட்டி, நான் வந்து கிருஷ்ணா டிவோட்டி. இப்போ நீ பாருங்கள், ஆரம்பத்தில் கிருஷ்ண பக்தி வருவங்க டோட்டி கட்டிட்டு வெளியே போகவே மாட்டாங்க. என்ன அவசரம் வந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து பேண்ட்டை மாற்றிட்டு போயிடலாம், இது பண்ணி மாற்றிட்டு போயிடலான்னு. ஆனால் போக 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 இது வந்து என்ன ஆகும், இது வந்து நம்மளுக்கு பழகிடும் நம்மளுக்கு. அது எப்படி வருது? அது நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும், நாலேஜ் கேட்கணும். இந்த சாதன பக்தி அண்ட் நாலேஜ் இது ரெண்டுமே சேர்ந்து இருந்தால் தான் நம்பிக்கை ஸ்ட்ராங்காக வரும். நம்மளுக்கு நம்பிக்கை ஸ்ட்ராங் இல்லைன்னா நீங்கள் போய் வெளியில் புக் டிஸ்போசிஷனு, நீங்கள் போய் வெளியில் போய் டெம்பிள் கொடுக்குறது, நீங்கள் போய் இது போடுறது எப்படி அது மாறும்? புரியுதா பிரபு? வந்து என்றைக்குமே வந்து பிரச்சாரத்தில் ரெண்டு விஷயம் இருக்கு என்றைக்குமே. ஒன்று வந்து ஆச்சார், நம்ம ஃபாலோ பண்ணுறது. ரெண்டாவது பிரச்சார், நம்ம சொல்கிறது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சாரம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிரச்சாரம் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த பிரச்சாரம் பண்ணுறதுல நம்ம இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம பிரசாதம் நம்ம நிறைய கொடுக்குறோம், எல்லாம் கொடுக்குறோம். அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும், நம்ம என்றைக்குமே பக்தி நிலையில் கொடுக்கும். அதனால தான் பிரசாதம் நம்ம ஆஃபரிங் பண்ணி கொடுக்குறோம். எப்பவுமே சும்மா சமைச்சு கொடுக்குறது கிடையாது, எல்லாத்தையும் ஆஃபரிங் பண்ணி எது கொடுக்குறோம், கருணையை கொடுக்குறோம் வெளியே போயிட்டு. அதனால வந்து பார்த்திங்கன்னா சாதனா பக்தி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? தென் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா பகவானை மறந்துட்டோம். ஓகேவா? பகவானை மறந்தனால தான் நமக்கு பந்தப்பட்ட வாழ்க்கையில் நம்ம இருக்கிறோம். ஓகே, அப்போ நம்மளோட ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா பகவானை நம்ம வந்து திருப்திப்படுத்தணும். எல்லா விஷயத்திலும் பகவான் திருப்திப்படுத்தணும். நம்ம வாட் எவர், நம்ம பிரச்சாரம் இருந்தாலும் சரி, புக் டிஸ்ட்ரிபியூஷன் இருந்தாலும் சரி, நம்மளோட சாதனா பக்தி இருந்தாலும் சரி, இது எல்லாமே பகவான் வந்து நம்மளுடைய ஆக்டிவிட்டியில் ப்ளீஸ் பண்ணணும். நம்ம வந்து அவரை வந்து திருப்திப்படுத்தணும். அதில் முதல் ஆக்டிவிட்டி என்னது, நம்ம செய்யக்கூடிய முதல் ஆக்டிவிட்டி என்னது, பகவானை திருப்திப்படுத்தணும்னா நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். ஓகேவா? ஆனால் நம்ம பர்சனலாக பகவானை நம்ம திருப்திப்படுத்தணும்னா நம்மக்கிட்ட ஒரு ஆக்டிவிட்டி இருக்காது. என்னது அது?
చాంటింగ్ చంద్ర మాతాజీ చిత్రా మాతాజీ சாண்டிங் நம்ம சாண்டிங்கை பகவான் திருப்திப்படுத்தணும். சாண்டிங் எதுக்காக பண்ணுறோம்? நம்ம ஜெபம் எதுக்காக பண்ணுறோம்? நம்ம பண்ணுறோம் என்ன சொன்னீங்க வந்து கர்மா போகிறதுக்கா? ஓகே, நம்மளை வந்து சுத்தப்படுத்துறதுக்கு, நம்மளை மனசை சுத்தப்படுத்துறதுக்கு நம்ம பியூரிஃபை பண்ண செய்கிறோம். ஆக்சுவலி சாண்டிங்கோட கான்செப்ட் வந்து என்னென்னா, நம்ம சுத்தப்படுறது தான், அதோட ப்ராசஸ் நம்ம சுத்தப்படுத்துது. ஆனால் நம்ம எதுக்காக பண்ணுறோன்னா பகவானை திருப்திப்படுத்தணும். நம்மளோட சாண்டிங் வந்து பகவானை ப்ளீஸ் பண்ணணும், பகவானை வந்து ஹாப்பியாக்கணும். அதுதான் ஒரே கோல். அப்போ அந்த மாதிரி பகவான் திருப்தி அடைஞ்சார் தான், ஏன்னா அப்போ தான் அந்த சாண்டிங் நம்ம டேஸ்ட் கிடைக்கும். யஷ பிரசாதா பகவத் பிரசாதா, யஷ் ஆ பிரசாதா, அதாவது குரு அண்ட் கிருஷ்ணா, பகவான் குரு திருப்தி அடைஞ்சாதான் பகவான் திருப்தி அடைவார். குரு திருப்தி அடையலாம், யஷ் ஆ பிரசாதானா, குரு திருப்தி அடையலைன்னா பகவான் திருப்தி அடைய மாட்டார். நம்மளோட சாண்டிங் வந்து பார்த்திங்கன்னா குருவை அண்ட் கிருஷ்ணரை திருப்திப்படுத்தணும். திருப்திப்படுத்தணும் எப்படி? சாண்டிங் ஒழுங்காக இருக்கணும், ப்ராப்பராக சொல்லணும், கவனத்தோடு சொல்லணும். எல்லா வேர்ட்ஸும் நம்ம காதுக்குள்ளே போகுதா? சித்ரா மாதாஜி, ஹரே கிருஷ்ணா எல்லா வேர்ட்ஸும் காதில் கேட்குறீங்களா? வெரி குட். நம்ம வந்து 2 வார்த்தை கேட்டு 3 வார்த்தை கேட்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஒன்று மாதாஜி நம்ம ஒரு கர்மா போகிறதுக்கு மட்டும் செய்யலை நம்ம, ஓகேவா? கர்மா போகிறதுக்காக மட்டும் நம்ம சாண்டிங் பண்ணல. என்ன ஆல்சோ இன்னொன்று அடிஷ்னலாக ஒரு விஷயம் சொல்கிறேன். நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வருது, பக்தி வாழ்க்கையில் நம்மளுக்கு துன்பம் வருது, நம்மளுக்கு பிரச்சனைகள் ஸோ மச் ஸ்ட்ரகிள் வருது, சஃபரிங் வருது. என்ன காரணம்? நம்ம டிவோட்டி எல்லாம் எடுத்தோன்னு என்ன பதில் சொல்லுவாங்க? ஏன் உங்களுக்கு பிரச்சனை வருது? எல்லாருக்கும் ஜெனரலாக ஒரு பதில் வச்சுருப்பாங்க. என்ன பதில்? அப்படி இல்லை பிரபு. உன் மாதா சொன்னாங்களே, கர்மா பிரபு, தட்ஸ் வை வி ஆல் ஸ்ட்ரகிள். கர்மா பிரபு, வி ஆல் ஸ்ட்ரகிள். கர்மா ஓகே, அது வச்சுக்குவோம், அது சப்ஜெக்ட் வச்சுக்குவோம். நம்ம வந்து எங்கே இப்போ நம்ம எதுக்குள்ளே வந்திருக்கோம்? கிருஷ்ண பக்திக்குள்ளே வந்திருக்கோம், கரெக்ட்? கிருஷ்ண பக்திக்குள்ளே கர்மா வேலை செய்யுமா? பகவத்கீதையில் 5 திங்ஸ், 5 விஷயங்கள் பேசப்படுது. 5 things டிஸ்கஸ் இன் பகவத்கீதா மாதிரி. இன்னும் எதை ட்ரை பண்ணுறீங்களா? யாருக்கு தெரியும்? ஈஸ்வரா மாதிரி கத்தியா? பக்தி நோ பக்தி, பிரகிருதி. ஓகே, ஈஸ்வரா, பிரகிருதி, தென் ஜீவா, காலா அண்ட் கர்மா. ஈஸ்வரா பகவானை பற்றி பேசப்படுது பகவத்கீதை. ஜீவாத்மா பற்றி பேசப்படுது. அண்ட் பிரகிருதி மெட்டீரியல் நேச்சர், இதை பற்றி பேசப்படுது. அதான் வந்து சாத்விக, ரஜோ, தமோ, இந்த குணம்லாம் பேசப்படுது. அண்ட் காலானா டைம் பற்றி பேசப்படுது. தென் அடுத்ததாவது கர்மா பற்றி பேசப்படுது. இந்த 4 விஷயத்தையும் இங்கே வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஈஸ்வரா பகவானை சேஞ்ச் பண்ண முடியாது, ஜீவாவை சேஞ்ச் பண்ண முடியாது, காலாவை சேஞ்ச் பண்ண முடியாது, பிரகிருதி சேஞ்ச் பண்ண முடியாது. ஆனால் கர்மாவை சேஞ்ச் பண்ணலாம். கர்மா வந்து அப்படியே வந்து அது என்ன நம்ம கர்மா இருக்கோ அது அப்படியே தான் நடக்கணும் கிடையாது. கர்மாவை நம்ம சேஞ்ச் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ பக்தர்களுக்கு வந்து பிரச்சனை வருதுன்னா, நான் வந்து ரீசனாக வந்து ஒரு ஆர்டிக்கல் படித்தேன், ஒரு மகாராஜோட. நாட் ஓன்லி கர்மா தான் வருதுன்னா அப்படியே ஒரு பக்தர் எனக்குமே நினைக்கக்கூடாது. பிறகு எப்படி நினைக்கணும்? ஒரு பிரச்சனை வருது, என்ன ஸ்ட்ரகிள் வந்தாலும் நம்மளுக்கு வந்து ஒரு கர்மா நோ. கர்மா நம்ம சொல்கிறோன்னா, நம்மளோட இனிஷியேஷன் எடுக்கும் போது, நம்ம தீட்சை வாங்கும் போது, அப்போ குரு வந்து நம்மளுடைய எல்லா வகையான பாவமும் எடுக்கலையா? உங்கள் பாவத்தை எடுத்துக்கிறா இல்லையா குரு? அவர் தானே சாட்சியாக இருந்து நம்மளோட கணவரோ, நம்ம மனைவியோ, நம்ம பிள்ளைங்களோ யாருமே நம்மளுடைய சீன்ஃபுல் ஆக்டிவிட்டி எடுப்பாங்களா? யாரும் எடுக்க மாட்டாங்க. குரு என்ன பண்ணுறாரு? எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்மளை ஒரு வெள்ளை போட்டை சுத்தமாக ஆக்கி நம்மளுக்கு கொடுக்குறாரு. அப்போ அங்கே நம்மளோட பாஸ் கர்மா அங்கே இருக்குமா? நோ. முந்தைய பெரிய கர்மா இருக்குமா? இருக்காது. ஆனால் சஃபரிங் வருது, பிரச்சனைகள் வருது, அதே மாதிரி தான் வருது. அப்போ அது எப்படி? அதாவது எஸ் வெரி குட், மற்றொரு கை தட்டு கொடுங்க. பகவான் வந்து நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுவார்னா, எல்லா வகையான எக்ஸாம், ஏதோ சொல்லி எக்ஸாம்பிள் டெஸ்ட் கொடுப்பாரு. நம்ம டெஸ்ட் வைப்பார். நம்மளுக்கு வந்து என்றைக்குமே பரிச்சை வைப்பார். நம்மளுக்கு எல்லா வகையான ப்ராப்ளம்ஸும் நம்மளுக்கு கொடுப்பாரு. நம்ம வந்து பகவான் கொடுக்குற அந்த சஃபரிங், அந்த பிரச்சனைகளை வந்து நம்ம வந்து மெர்சியாக கருணையாக எடுத்துக்கணும்.
ஏன் கருணையாக இருக்குன்னா அந்த ஒவ்வொரு ஸ்ட்ரகிள்லையும் ஒரு பிரச்சனையும் நம்ம எப்படி நம்ம ஆக்ட் பண்ணணும், நம்மளை எப்படி நம்மளை வந்து அங்கே எப்படி நடந்துக்கணும், எப்படி என்ன மாதிரி விஷயத்தை நம்ம என்ன பண்ணணும், அதை நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம சொல்லிக் கொடுக்குறாரு. இதுதான் நம்மளுடைய தாட்ஸு, பக்தரோட தாட்ஸு இப்படி தான் இருக்கணும். இப்போ அர்ஜுனனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் பாம்பு போட்டாங்க அங்கே பாகவத கதையில். அவர் என்ன நினச்சாரு, பகவானே என் கர்ம வினைப்படி நாங்கள் வந்து எங்கள் சஃபரிங் நாங்கள் வந்து கஷ்டப்படுறோம் அப்படியே கர்மா பாய்ச்சாங்களா, இந்த வேர்ட்ஸ் எங்கேயும் கர்மா பாய்ச்சாங்களா? நோ. தட்ஸ் வை தத்துவ விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இங்கே என்ன அது எடுத்தோன்னே அவர் என்ன பண்ணுறாரு, பகவானே நீங்கள் வந்து எங்கள் கூட நீங்கள் இருக்கணும், நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணணும், இதுதான் கேட்கணும் பக்தர். நீங்கள் என் கூட இருங்க, ப்ரொடெக்ட் பண்ணுங்கள். பிரகலாத மகாராஜா வந்து அவங்க அப்பா வந்து அடித்தார், உதைச்சார், யானை போட்டு மிதிச்சு வச்சார். பிரகலாத மகாராஜா பாகவத்தில் பிரகலாத மகாராஜாவுடைய சரித்திரத்தில் என்னது, பகவானே நான் என் கர்ம வினையால் நான் கஷ்டப்படுறேன் சொன்னாரா? நோ. கர்மா வேர்ட்ஸ் எந்த பக்தரும் வந்து யூஸ் பண்ணவே மாட்டாங்க. கஜேந்திர மோட்சத்தில் கஜேந்திரம் வந்து பார்த்திங்கன்னா அந்த எலிஃபண்ட் கஜேந்திர அந்த யானை வந்து பார்த்திங்கன்னா அந்த கொக்கடைல் அந்த முதல்ல வந்து பிடிச்சிரும். கஜேந்திரோடைய அந்த சரித்திரத்தை பார்த்திங்கன்னா கஜேந்திரன் வந்து சொல்லுவாரா, என் கர்ம வினையால் தான் நான் வந்து கால் மாட்டிருக்கேனே? நோ. என்றைக்குமே பக்தர் நிலையில் தான் எப்பயுமே இருப்பாங்க. பக்தர் என்றைக்குமே கர்ம வினைகளுக்கு அவங்க தாட்ஸு கர்ம வினைக்கு போகாது, கர்ம வினைக்கு போகக்கூடாது. நம்ம பாஸ் கர்மம் கிடையாது. ஈவன் நம்ம இனிஷியேஷன் எடுக்கலனாலும் நமக்கு ஆல்ரெடி நம்ம கிருஷ்ண பக்தி வந்துட்டோம்னு வச்சுங்களேன், அடுத்து வரக்கூடிய எல்லா ஸ்ட்ரகிளும் எல்லா பிரச்சனைகளும் பகவான் நம்மளுக்கு ஒவ்வொரு டெஸ்ட் வைக்கிறாருன்னு சொல்லி தான் அர்த்தம். ஒவ்வொரு நம்மளுக்கு பரிச்சு வச்சுக்கிட்டே இருக்கிறான்னு சொல்லி தான் அர்த்தம். அங்கே கர்ம வினைகளுக்கு கர்மாவுக்கு அங்கே வேலை கிடையாது. புரியுதா? தட்ஸ் வாய் வந்து பார்த்திங்கன்னா இங்கே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பகவானுடைய சங்கல்பம் தான். பகவானுடைய பகவானுடைய அவரோட வில், அவருடைய இஷ்டப்படி தான் இங்கே எல்லாமே நடக்குது. ஓகேவா? நம்மளுக்கு ஒவ்வொரு பிரச்சனை கொடுக்குறாருன்னா அது எல்லாத்தையும் நம்ம வந்து கருணையாக எடுத்துக்கணும். அதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம்? ஹரிதாஸ் தாக்கூர் வந்து பார்த்துங்க, மகாபிரபு லீலை ஹரிதாஸ் தாக்கூர் இஸ் அ நாமாச்சாரியா, இஸ் அ முஸ்லீம். 22 மார்க்கெட்டில் போட்டு 22 மார்க்கெட்டில் இந்த முஸ்லீம் அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணிச்சு, இவர் கூட்டிட்டு போய் அடித்தாங்க. ஏன்? ஒரு முஸ்லீம் ஹரே கிருஷ்ண மந்திரத்தை ஜபம் பண்ணுறத இனி எந்த முஸ்லீம் பண்ணக்கூடாது, இவனை கொண்டு போய் 22 மார்க்கெட்டில் போட்டு அடிங்கப்பான்னு சொல்லி 22 மார்க்கெட்டில் கொண்டு போய் அடித்தாங்க. ஓகேவா? இயேசுநாதர் ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து எப்படி வந்து அவரை சிலுவையில் அடிக்கும் போது எப்படி அடித்தாங்களோ டிட்டு அதே மாதிரி தான் வந்து ஹரிதாஸ் தாக்கூருக்கு நடந்துச்சு. ஓகேவா? ஹரிதாஸ் தாக்கூர் எங்கேயாச்சும் என் கர்மையெல்லாம் கஷ்டப்பட நினச்சாரா? நோ. அவர் வந்து ஒவ்வொரு அடி வாங்கும்போது ஹரே கிருஷ்ணா மதம் தான் சொல்லியிருந்தார். அந்த ஒவ்வொரு அடியும் வந்து மகாபிரபு வந்து அவர் வந்து எடுத்துக்கிட்டாரு. ஓகேவா? டிவோட்டி பக்தர் என்ற நிலை வந்து என்னதுன்னா, ஒன்றே ஒன்று தான், எல்லாமே வந்து பகவான் தான் நம்மளுக்கு வந்து கொடுக்குறாரு. அந்த நம்பிக்கையோட அந்த மனநிலையோட எப்பவுமே நம்ம வந்து ட்ராவல் பண்ணணும். இதுதான் பக்தரோட பொசிஷன். இங்கே நம்ம பக்தரை சந்தோஷம் வரும்போது பகவான் கருணை கொடுக்குறாரு, பிரச்சனை வரும்போது அது கர்ம வினை. நம்ம வந்து இந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து இந்த பிளாட்ஃபார்ம் நம்ம வந்து ஜம்ப் பண்ணக்கூடாது. நம்ம இப்போ உதாரணத்துக்கு பகவான் வந்து உங்களுக்கு எல்லாமே கொடுக்குறாரு, நிறைய காசு நல்லா பணம் நல்லா சொகுசாக வச்சுருக்காரு, எல்லாம் ஓகேவா இருக்குது. ஓ பகவான் கிருப்பாலா, அவன் கருணை கொடுக்குறாரு. பிரச்சனை வரும்போது இது கர்ம வினை பிரபு. நம்ம இந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து இந்த பிளாட்ஃபார்ம் மாறக்கூடாது. நம்ம கர்மா பிளாட்ஃபார்ம் வந்து இதெல்லாம் இந்த டைலாக் யார் பேசுவா? கர்ம வினை பிரபு, கர்மா பிரபு, இது யார் பேசுகிற டைலாக் இது? பக்தர் இல்லாதவங்க, நான் டிவோட், வெளியில் உள்ளவங்க, பக்தி பாதை அறிய வராதவங்க, இதை பற்றி கேட்காதவங்க, சாஸ்திர நாலேஜ் இல்லாதவங்க, அவங்க பேசுறது, அவங்க கூட பேசுறது இல்லை. இப்போ அவங்க கர்மா அதெல்லாம் பேசுறதில்ல, ஏதோ ஒரு 2 பேர் பேசுவாங்க, இல்லைன்னா வந்து என் தலைவிதி அப்படி சொல்லிட்டு பேரே இருப்பாங்க. ஆனால் நிறைய பேசுறது கர்மா பேசுறது யார்? பக்தர்கள் தான். நம்ம கர்மா வந்து இருக்குது. வீக்கரமா ஆக்கரமா இருக்குது. வீக்கரமானா பாவ செயல். நம்ம எந்த ஆக்டிவிட்டி பாவ செயல் செய்யக்கூடாது. ஓகேவா? நம்ம தீட்சை வாங்கிட்டு நம்ம வந்து குரு காப்பாற்றிடுவார், இப்போ நம்ம என்ன ஆட்டம் வேணால் ஆடலாம், நம்ம என்ன வேணால் பண்ணலாம், அப்படி கிடையாது. தீட்சை வாங்கினா கூட நீங்கள் தப்பு செஞ்சீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஒஃபென்ஸாக வந்து சேரும். அது கர்மாவை வந்து சேராது, அபராதமாக வந்து சேருமே தவிர கர்மா வந்து சேராது. அப்பாடா தப்பிச்சோம்ப்பா, அப்படி கிடையாது. ஒஃபென்ஸ் இஸ் வெரி வெரி சிவியராக எடுக்கப்படும். நீங்கள் என்ன அபராதம் பண்ணுறீங்களோ அந்த அபராதம் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து அதுக்குண்டான இது இருக்குது. ஆனால் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு கட்டமும் ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 10 நாம அபராதம் என்ன சிஷாஷ்டமி அதெல்லாம் படிக்கணும். இது எப்போதும் படிக்க நம்ம எல்லா வகை அபராதத்துலேருந்து நம்ம வந்து விடுபட முடியும். அப்போ தான் எப்பயுமே நம்ம பக்தர் நிலைக்கே இருக்க முடியும். என்றைக்குமே பார்த்துங்க, எப்போயுமே 24 hours என்றைக்குமே நம்ம வந்து டிவோட்டி பக்தராகவே நம்ம இருக்கணும்.
அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே பகவானோட தாட்ஸ் எப்பயுமே பகவான் நம்மளுக்கு ப்ரொடெக்ஷன் ஃபுல் ப்ரொடெக்ஷன் கொடுப்பார் நம்மளுக்கு. ஓகேவா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா போக்தார எக்கே தவசம் சர்வலோக மகேஸ்வரம் சூர சர்வபூதானம் ஞாபகம் சாந்தி ருச்சரி. எல்லா ரிசல்ட்டும் எல்லா ஆக்டிவிட்டியும் நம்ம பகவான்கிட்ட கொடுக்கணும். வாட் எவர் என்ன நடந்தாலும் உங்களுடைய சம்பளம் உங்களோட சேலரி முதற்கொண்டு பகவானுக்கிட்ட நம்ம வந்து கொடுக்கணும். பகவானுக்கு காட்டணும், பகவானே எனக்கு இவ்வளோ வந்துச்சு, நான் இவ்வளோ செலவு பண்ணேன், இதில் வச்சுருக்கிறேன், இவ்வளோ டொனேஷன் கொடுத்தேன், எல்லாத்தையும் பகவான் பார்த்துருக்காரு. எல்லாத்தையும் நம்ம பகவானுக்கு ஆஃபர் பண்ணணும் நம்ம. ஓகேவா? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யூ நாட் அண்டர்ஸ்டாண்ட் வெரி லிமிட்டட். ஓகேவா? யார் இந்த உலகத்தை அதிகமாக வந்து என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ, ஸோ மச் என்ஜாய்மெண்ட்டில் போகணும்னு நினைக்கிறாங்களோ, அவங்களுக்கு இந்த விஷயங்கள் ஆன்மீக விஷயங்கள் புரியாது. அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மச் என்ஜாய்மெண்ட், இந்த உலகத்தை என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கும் போது அது வந்து பின்னாடி நம்மளுக்கு சஃபரிங்காக தான் வந்து முடியும். இந்த உலகத்தில் ஒரு சிஸ்டம் இருக்குது, இந்த பௌதிக மெட்டீரியல் வேர்ல்டில் ஒரு சிஸ்டம் இருக்குது. எப்படின்னா, நீங்கள் நம்ம டிவோட்டியாக இருக்கலாம், டிவோட்டி இல்லாமல் இருக்கலாம், யாராக வேணால் கூட இருக்கலாம். ஆனால் இங்கே என்ஜாய் பண்ணணும்னு நினைக்க எல்லாமே நல்லா தான் இருக்குது, எல்லாமே ஜாலியாக தான் இருக்குது, எல்லாமே நல்லா தான் ஓடி இருக்குது. அப்படி ஒரு எண்ணம் வந்து தான் அந்தமாதிரி ஒன்று தெரிஞ்சாலே நினச்சி நம்மளை அப்படி எல்லாமே ஸ்மூத்தாக தானே போகுது பிரபு, எல்லாமே நல்லா தானே இருக்குது. இந்த உலகம் வந்து பார்த்தீங்கன்னா பகவான் வந்து 2 விஷயம் சொல்கிறாரு. துக்காலயம் அசாஸ்வதம், இஸ் சஃபரிங்கான அந்த உலகம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இஸ் டெம்பரவரி. ஓகேவா? எல்லாமே ஸ்மூத்தாக இருக்குன்னா பிரச்சனை கம்மிங் சூன் வரப்போகுதுன்னு அர்த்தம். ஓகேவா? எங்கே எதுவுமே ஸ்மூத்தாக இருக்காது இந்த பௌதிக உலகத்தில். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதா சித்ரா மாதாஜி? இந்த உலகத்தில் எதுவுமே ஸ்மூத்தாக இருக்காது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே பதம் விப்பதம், எல்லா ஸ்டெப்லையும் நம்மளுக்கு வந்து டேஞ்சரஸ் இருக்குது. ஒவ்வொரு ஸ்டெப்லையும் நம்மளுக்கு பிரச்சனைகள் இருக்குது. ப்ரோ நம்ம சாகிற வரைக்கும் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கோம்னா நம்ம சாகிற வரைக்கும் பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கும். அப்போ இது எப்படி நம்ம வந்து ஓவர் கம் பண்ணுறது? டிவோட்டி என்ற பொசிஷனில் நம்ம இருந்தால் மட்டும்தான் நம்ம இது ஓவர் கம் பண்ண முடியும். அப்படிப்பட்ட அர்ஜுனனுக்கே பிரச்சனை வந்து தலைக்கு மேலே வருது. ஓகேவா? நம்ம வந்து ஒன்றுமே இல்லை, பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் கல்யாணம் பண்ணாலும் பிரச்சனை, கல்யாணம் பண்ணனாலும் பிரச்சனை, பிள்ளை இருந்தாலும் பிரச்சனை, பிள்ளை இல்லைனாலும் பிரச்சனை, நீங்கள் யங்காக இருந்தாலும் பிரச்சனை, நீங்கள் வயசானாலும் பிரச்சனை, நீங்கள் வந்து ஒரு கண்ணு தெரிஞ்சாலும் பிரச்சனை, கண்ணு தெரியாமல் ஒரு ஹேண்டிகேப்பாக இருந்தாலும் பிரச்சனை. உண்மையிலே மாதிரி எல்லா பொசிஷன்லையும் பிரச்சனை இருக்குது. இந்த உலகத்தில் பிறக்கும் போது பேபி வயிற்று இருக்கும்போது பிரச்சனை, செத்த பிறகு இறந்த பிறகு வாழ்க்கை அடுத்த கட்டமாக அங்கேயும் பிரச்சனை இருக்குது. எல்லா இடத்துலையும் பிரச்சனை, ஃபுல் வந்து சஃபரிங் இங்கே ஃபுல்லாக இருக்குது. இங்கே ஒன்று வந்து என்ன ஆகுதுங்க, நம்ம டிவோட்டியாக இருக்கிறோமா, டிவோட்டியாக இல்லையா, பக்தனாக இருந்து பகவான் முழு நம்பிக்கை வச்சுருக்கணுமா, இல்லை முழு நம்பிக்கை இல்லையா. இங்கே 2 விஷயம் தான் நமக்கு வந்து விஷயமே. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே நம்ம வந்து டிவோட்டி நிலையில் இருக்கணும். எல்லாத்தையும் பகவான் தான் பண்ணுறாரு, எல்லாமே பகவான் தான் இது பண்ணுறாரு. ஒரு உதாரணம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன உண்மையில் நடந்த ஒரு இன்சிடென்ட்டு. ஸ்ரீமான் கோர்குண்ட சுவாமி மகாராஜ் காலகட்டத்தில் அவர் வந்து பார்த்திங்கன்னா இஸ்கான் புவனேஸ்வர் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஷாவில் வந்து கட்டிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஓடி இருக்கும்போது பார்த்திங்கன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஹோலாக போட்டு வச்சுருப்பாங்க. பெரிய அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த இரும்புலாம் உள்ளே போட்டு வச்சுருப்பாங்க. அப்போ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா கோர்குண்ட மகாராஜ் நிறைய ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க. ஃப்ரம் வெஸ்டர்ன் கண்ட்ரியில் நிறைய வந்திருப்பாங்க. மகாராஜ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் வந்து புவனேஸ்வரில் அவர் இருக்கிறாரு. அப்போ நிறையா வந்து இட்டாலி, ஃப்ரான்ஸு, இந்த மாதிரி சுவிட்சர்லாந்து, இந்தோனேஷியா, மலேசியா, இந்த மாதிரி டிவோட்டில் போய் தங்கி அவரோட கிளாஸ் கேட்பாங்க. அதில் ஒரு இட்டாலியோட கப்பல், ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, அவங்களோட பையன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 10 வயசு பையன், நல்லா குண்டா பலூன் மாதிரி இருப்பான் அந்த பையன். அந்த பையன் வந்து என்ன பண்ண, எப்போவுமே பாகவத கிளாஸ் நடக்கும்போது இவர் வந்து உட்கார மாட்டான், விட்டுருவாங்க, பாடம் சுற்றி தான் இருக்கான் போகிறான்னு. பாகவத கிளாஸ் வந்து மகாராஜோட பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மினிமம் 3 hour 2 hour அந்த மாதிரி ஓடும். அப்போ கிளாஸ்லாம் கேட்டு முடிஞ்ச பார்த்தா அந்த குண்டு பையன் காணா போயிட்டான். எங்கே போனான்னு வந்து தெரியல. பார்த்தா எல்லாம் தேடுறாங்க, பாக சொல்கிறாங்க, எல்லாம் தேடுங்க சொல்கிறாங்க, தேடுறாங்க. பார்த்தா அது வந்து கிடைக்கல. கிடச்ச வந்து பார்த்தா அந்த குழி இருக்குல்ல, அதில் நிறைய கம்பி இருக்குது. அந்த பையன் உள்ளே விழுந்து ஆல்ரெடி அவன் செத்து போய் கிட்டத்தட்ட 1 hour மேலே ஆயிடுச்சு, ஃபுல்லாக ப்ளீடிங்காக எல்லாம் ஆயிடுச்சு. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா வந்து அவங்க வந்து அந்த பாடியை வந்து எடுக்க முடியாது, ஏன்னா ரொம்ப குழி. அப்போ கிரேனை வச்சு தான் அது வந்து எடுத்து அதுக்கப்புறம் வந்து இது பண்ணி இப்போ அவங்க அப்பா அவங்க அம்மா வந்து பார்த்திங்கன்னா அங்கே 2 பேரும் வந்து டிவோட்டீஸ். அப்போ அவங்க மதர் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து எப்படி இருக்கும்,
ஓ ஆ ஓ ஆ ஓன்னு கத்தி இது பண்ணி அவங்க ஹஸ்பண்டோட சட்டையெல்லாம் பிடிச்சி கிழிச்சு அது ரொம்ப வந்து இதாகி மகாராஜ் ஒன்றுமே பேசல. மகாராஜ் அங்கே சூழ்நிலை வந்து ஒன்றுமே மகாராஜ் அமைதியாக தான் இருந்தாங்க. அப்போ நம்ம குரு மகாராஜ் இப்போ சேத்தன மகாராஜ் அவங்க அங்கே தான் இருந்தாங்க. அப்படியே ஃபுல்லாக வந்து அப்படியே வந்து பிளாஸ்ட் ஆகிடுச்சு ஃபுல்லாக. அந்த மாதாஜி கத்தி எல்லாம் பண்ணி சட்டெல்லாம் கிழிச்சு இது பண்ணி அதுக்கப்புறம் வந்து நான் இங்கேருந்து கிளம்புறேன், நான் இங்கேருந்து போகிறேன், கிருஷ்ணரே வேணாம், எல்லாம் வேணாம், இந்த ஹரிகிருஷ்ணா எதுக்கு இங்கே வந்து என் பையன் செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வெளியாயிட்டாங்க, கிருஷ்ண பற்றி விட்டு போயிட்டாங்க. அப்புறம் 96 மகாராஜ் மறைஞ்சிட்டாரு, எல்லாம் போயிடுச்சு. கிட்டத்தட்ட 2000 ஆயிடுச்சு, அப்படியே வந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ், அதுக்கப்புறம் ஒரு 15 இயர்ஸ் கழிச்சு பிறகு அவங்க திருப்பியும் வந்து நம்ம குரு மகாராஜ் இஸ்கான் கடைகளில் வந்து சந்தித்தாங்க. திருப்பி அவங்க வந்து திருப்பி பக்தனாக மாறினாங்க. அவங்க என்ன ரியலைஸ் பண்ணாங்கன்னா, ஏன்னா என்றைக்குமே வந்து எமோஷனல் இருக்கும்போது நம்ம எதுவும் சொல்லக்கூடாது, அங்கே வந்து எதுவும் ஒர்க் ஆகாது. இங்கே எது நடந்தாலும் இங்கே எல்லாமே பகவானுடைய இஷ்டப்படி நடக்குது. அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக சரி. அது நம்மளுக்கு சில சமயத்தில் நம்மளுக்கு புரியாமல் இருக்கலாம், ஓகேவா? பிகாஸ் நம்மளுடைய அந்த முக்குணங்கள், இந்த 3 குணம் வந்து நம்மளை போட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். எப்போ நம்மளுக்கு அந்த ரியலைசேஷன் வருதோ, இங்கே எல்லாமே நல்லதோ கெட்டதோ எல்லாமே பகவானுடைய ஏற்பாடுதான் நடக்குது. எஸ்பெஷலி பக்தர்களுக்கு எல்லாமே பகவான் நம்மளுக்கு எல்லாமே நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்டெப்பை நம்மளுக்கு கைட் பண்ணிட்டு கொண்டு போகிறாரு. பிறகு அவங்களுக்கு அதை வந்து அவங்களுக்கு வந்து புரிஞ்சு, ஏன்னா அவங்களுக்கு இன்னொரு பிள்ளைங்க இருக்கிறாங்க, அவங்க இந்த பக்தி பழக்கம் வந்து தான் அவங்க வந்து ஒழுங்காக ஆகினாங்க. அதுக்கு முன்னே அவங்க வந்து ராங் வேயில் ரொம்ப ராங் டைரெக்ஷனில் போய் கொஞ்சம் இதாகிடுச்சு சொல்லி பிறகு பக்தி பழக்கம் வந்து திருப்பி ஒழுங்காகி பிறகு நம்ம குரு மகாராஜ்கிட்ட திருப்பி இனிஷியேஷன் எடுத்து திருப்பி அவங்க வந்து வந்தாங்க. இங்கே வாட்டெவர் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும், அது என்னவா இருந்தாலும், கிருஷ்ண பக்தி விட்டு போயிட்டா, என்னடா இந்த கிருஷ்ண பக்தி, என்னடா ஜெகநாத் என்ன விட்டு போயிட்டா எல்லாம் சக்ஸஸ்ஃபுல் ஆகிருமா கேட்டால் ஆகாது. நீங்கள் இதை விட்டுட்டு போயிட்டா எங்களால் சக்ஸஸ் ஆகிருமா? ஆகவே ஆகாது. பகவான் என்றைக்குமே நம்மளுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுப்பாரு, என்ன இருந்தாலும். இப்போ இறந்து போனால் அந்த பையனுக்கும் அந்த பகவான் வந்து கண்டிப்பாக வந்து எல்லா ப்ரொடெக்ஷன் கொடுப்பாரு. அது என்ன இருந்தாலும் எல்லாமே பகவான் பார்த்துக்குவார். இது இந்த நம்பிக்கை நம்மளுக்கு இருக்கணும். இது எப்போ வரும்? இந்த நாலேஜு, இந்த ஞானம் விஞ்ஞானமாக மாறணும். அது எப்போ வரும்? குரு கருணை இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு அது கிடைக்கும். குரு கருணை எப்போ கிடைக்கும்? குரு கருணை எப்பயுமே கொடுத்துட்டே இருக்கிறாரு. அது எப்போ நம்ம வாங்க போகிறோம்? நம்மளுடைய அந்த மெர்சி, அந்த கருணையை வாங்குறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். எப்போ ரெடி ஆகும்? நம்ம வந்து சின்சியராக அண்ட் சீரியஸாக நம்ம கிருஷ்ண பக்தியை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஒரு விஷயம் சொல்கிறாங்க, ஆச்சரியம் சொல்கிறாங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் அது எவ்வளோ ஃபாலோ பண்ண முடியும்னு நம்ம முயற்சி பண்ணணும். இதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியாது, நம்ம அலட்சியமாக இருக்கக்கூடாது. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். हरे कृष्णा। जय श्रीमद् भागवतम ग्रंथराज की, जगन्नाथ सुभद्रा महारानी की, जय श्रील प्रभुपाद महाराज के, गौर प्रेमानंदे, हरि हरि बोल। Yes, any question? Any